ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த் ஓகேங்களா. மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 185 பேஜஸ் இருக்குது. 185 பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த பர்டிகுலரில் மொத்தம் 2 வீடியோவாக இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 100 பேஜ் போட்டுறேன். அண்ட் இதில் முன்னாடியே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது மார்ச் மந்த்து. ஸோ மார்ச் மந்தில் நமக்கு 144 ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஃபுல்லாக 144 தான் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஏப்ரல்லையும் நமக்கு 144 தான் ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் மந்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, COVID-19 பற்றி பேசியிருக்காங்க. ஸோ COVID-19 பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா. நம்ம டெய்லி அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் COVID-19 பற்றி. ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் செக்ஷன் அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஜூலைலேருந்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஜூன்லேருந்து உங்களுக்கு இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஜூன் மந்த்லேருந்து உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வந்துன்னா ரிப்பீட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ரிப்பீட் ஆகிருக்கும், அதை நான் எடுக்க போகிறது கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மார்ச் மந்த் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஏன்னா இந்த பர்டிகுலர் மந்தில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கீமையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும். ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம அதை எடுக்க போகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் அதை திருப்பி படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு பழைய மந்தெல்லாம் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுவே மோர் தென் இனஃப் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மார்ச் மந்த்தை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராக்கார்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளானை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு இனத்தை பற்றி பேசியிருக்காங்க. இவங்க மராக்கர்ஸ்னால் யார்? ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் எதுக்காண்டி இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காங்க, ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவியில் இந்த மராக்கர், அதாவது கேரளாவில் ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவியில் இந்த மராக்கரை பற்றி பேசியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது என்ன மூவி அதெல்லாம் நமக்கு எந்த விஷயமும் தேவை கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் மராக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜமாரியன் ஆஃப் காலிக்கட் அப்படிங்கிறது என்னென்னா, காலிக்கட் அப்படிங்கிறது கோழிக்கோடு, தமிழில் கோழிக்கோடுன்னு சொல்லுவோம். அதாவது சமாரியன் அப்படின்னா மொனார்க் ஓகேங்களா, அதாவது சர்வாதிகாரத்தில் இருந்த ஒரு இடம். ஸோ சமாரியன் ஆஃப் காலிக்கோடோட மொனார்க்கு கீழே நாவல் சீஃப் டைன்ஸா ஓகேங்களா. ஸோ நாவல் ஆர்மிக்கு தலைவர்களாக வேலை பார்த்தவங்க தான் இந்த மராக்கர்ஸ் கிளான் ஓகேங்களா. ஸோ இவங்க இந்த பர்டிகுலர் பீரியடில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருப்பாங்கன்னா, போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ராக இருப்பாங்க. ஸோ இந்த போர்ச்சுகீஸை எஃபெக்டிவாக அட்டாக் பண்ணுறது. ஏன்னா போர்ச்சுகீஸ் எது வழியாக வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேவி, அதாவது ஓஷன் வழியாக தான் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுற ஒரு குரூப் ஓகேங்களா, ஒரு கிளான் குரூப் ஓகேங்களா. ஸோ அதை பற்றின இதை பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் இவங்க முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிறத அதிகமாக பண்ணுவாங்க. கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஆர்கனைஸ்டு வார்ஃபேர், மறைஞ்சிருந்து தாக்குறது அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இவங்க முக்கியமான ஆளுங்க. ஸோ இது மட்டும் நமக்கு போதும். ஸோ மராக்கர் கிளான் அப்படிங்கிறது கேரளா அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு நரி சக்தி புரஸ்கார். இது வந்து ஒரு அவார்டை பற்றி நமக்கு யூபிஎஸ்சியில் கேட்குறதே கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் இதை எடுக்கிறேன். நரிசக்தி புரஸ்கார் அப்படிங்கிறது இந்த பெண்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் ஓகேங்களா, பெண்கள் அச்சீவ்மெண்ட், அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு போராடின பெண்கள் அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவார்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருது. 1 lakh rupees கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, இந்த மாதிரி டே எதையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் சோஷியல் நார்ம் இண்டெக்ஸ். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் சோஷியல் நார்ம் இண்டெக்ஸ் ஓகேங்களா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் விட்டது கிடையாது. சோஷியல் நார்ம்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியல் நார்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a rules and regulation, particularly பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மென், இதுக்கு 2 பேர்த்துக்கு வந்து என்ன, there is a bias ஓகேங்களா. சொசைட்டி அப்படின்னாலே பெண்கள் ஆண்களுக்கான ஒரு பயாஸ் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயம் தான் இந்த ஜெண்டர் சோஷியல் நார்ம்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNDP வெளியிடுறாங்க. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டெக்ஸும், ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டெக்ஸை உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் எப்படி சோஷியல் பிலீஃப் ஓகேங்களா, சோஷியல் பிலீஃப், ஈக்குவாலிட்டி, பாலிடிக்ஸ், ஒர்க், எஜுகேஷன், இதில் எப்படி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு பயாஸை கொண்டு வருது ஓகேங்களா. எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத கொண்டு வர்றது தான் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்கிற 75 கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இதை வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ
இது வந்து என்ன ஜெண்டர் பயாஸ் வேர்ல்டு வைடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன் பயாஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குன்றாங்க. பொலிட்டிக்கல் பயாஸ் அப்படிங்கிறது பாருங்க உங்களுக்கு 53 அண்ட் 64 ஓகேங்களா, உமனுக்கு அண்ட் மென்னுக்கு ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இதுலையுமே வந்துட்டுனா அந்த பயாஸ்னஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க மேக்ஸிமம் வந்துட்டுனா ஈக்குவாலிட்டி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஈக்குவாலிட்டியில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் மென் அண்ட் உமன் ஹோல்ட் சம் சார்ட் ஆஃப் பயாஸ் அகெயின்ஸ்ட் உமன் ஓகேங்களா. மென் அண்ட் உமனுமே டோட்டலாக 90% ஆஃப் மென் அண்ட் உமன் உமனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு பயாஸ்னஸ் வந்து இந்த மனசில் வச்சிருக்காங்க ஈக்குவாலிட்டி ரிலேட்டடாக ஓகேங்களா. அண்ட் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக பாருங்க ஹாஃப் ஆஃப் த பீப்புள் ஓகேங்களா. ஹாஃப் ஆஃப் த பீப்புள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லெவலில் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட 40% ரிலேட்டட் பீப்புள் வந்து பிஸ்னஸில் வந்து என்னென்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்ஸ் ஓகேங்களா அதிலலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாஸ்னஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 28% ஆஃப் பீப்புள் என்ன நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம் பிலீவ் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து என்ன இந்த பயாஸ்னஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் என்னன்னா நிறைய இதில் வந்து என்னன்னா நம்ம மோசமான நிலைமையில தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு காரணம் என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கேப்ஸ் அப்படின்றாங்க. என்னென்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் கார்பரேஷன்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே பயாஸ்னஸ் பவர் கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் சொல்லியிருக்காங்க. சோஷியல் நார்ம் இண்டெக்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைமாக விட்டுருக்காங்க ஓகேங்களா ஜெண்டர் சோஷியல் நார்ம் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் கமிஷன் ஃபார் உமன் இன் இந்தியன் நேவி. நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்துட்டேன் ஓகேங்களா. இந்தியன் ஆர்மியை பற்றி எடுத்தோம், அதை அப்படியே இந்தியன் நேவிக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க. தயவு செய்து என்னன்னு போயிட்டு இதுக்கு முன்னாடி இதில் படிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அமெண்ட்மெண்ட் பில் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதுலேயும் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வாரத்திலிருந்து 24 வாரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 24 வாரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி உமனுக்கு. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி உமன்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப் சர்வைவர், விக்டிம்ஸ் இன்செஸ்ட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இனிமேல் டெர்மினேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா 24 வாரம் வரைக்கும் டெர்மினேஷன் பண்ணிக்கலாம். 20 வாரம் வரைக்கும் டெர்மினேஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நார்மல் பீப்புள். அப்படி டெர்மினேட் பண்ணுறவங்க ஒரே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸருடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் போதும். ஸோ 24 மாதத்துக்கு வந்து வாரத்துக்கு வந்து இது மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 2 மெடிக்கல் ப்ராக்டிஷனருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஷுட் பி ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஷன் கொடுக்கணும் ஓகேங்களா. தர் இஸ் எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் போர்டு அப்படிங்கிறத கான்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க. அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கைனகாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன்ஸ், ஸோ இந்த ரேடியாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வேகமாக போகிறேன் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டிபி அதாவது என்னென்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஓகேங்களா ப்ரெக்னன்சி ஆக்ட் 1971ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்திரா காந்தி மத்தித்ருவா போஷான் அபியான் யோஜனா. ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் போஷான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் ரிலேட்டட் ஓகேங்களா. ஸோ மத்தித்ருவா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிங்க பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா நீங்கள் ஒரு யோஜனா கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அந்த யோஜனா வந்து என்ன இதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மத்தித்ருவா போஷான் யோஜனா அப்படிங்கிறதா இதுக்கு முன்னாடி அதுக்கு பேராக இருந்திருக்கும். அதை இப்போ இப்படி மாற்றிருப்பாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனான்னு மாற்றிருக்காங்க. இந்த என்னங்க இதுதான் மாத்ரு வந்தனா யோஜனான்னு மாற்றிட்டாங்க. அப்புறம் இதுக்கு மறுபடியும் இந்திரா காந்தி மத்தித்ருவா போஷான் யோஜனான்னு ஒரு யோஜனா கொடுத்துருக்காங்கன்றீங்களா. அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு ஓகேங்களா. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் சைல்டு அவங்க வந்து லாக்டேட்டிங் மதராக இருக்கலாம் அல்லது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தை பெற்ற பிரெக்னென்ட் உமனாக இருக்கலாம் ஓகேங்களா. சம் கண்டிஷனல் ஃபார்வர்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கு அந்த கேஷ் பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா பற்றி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு, அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த இந்திரா காந்தி மத்தித்ருவா போஷான் அபியான் ஸ்கீம் இது எந்த கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. நல்லா யோசித்துக்கோங்க, ராஜஸ்தான் கவர்மெண்ட், இந்தியா ஃபுல்லாக பண்ணலை, ராஜஸ்தான் கவர்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பெனிஃபிட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட். நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன், ராஜஸ்தான் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு பேரை மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ இந்தியாவில் இந்திரா காந்தி மத்தித்ருவா போஷான் அபியான் யோஜனான்னு ஒரு யோஜனா கிடையாது ஓகேங்களா. ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் இந்த யோஜனா இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் சைல்டுக்கு 6,000 ரூபாய் வந்து என்னன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ODF ப்ளஸ் அண்டர் phase 2 ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன்
அர்பன். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன். ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் ஒன்று இருக்கு, ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் அப்படிங்கிறத யார் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நமக்கு ஹவுஸ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அவங்க தான் இந்த பர்டிகுலர் பண்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ODF பிளஸ் பிளஸ் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நம்ம ஸ்வச் பாரத் மிஷன் ஃபேஸ் 2 இதுதான் வந்து மிஷன். இந்த மிஷன்ல மொத்தம் 3 வகையான அவங்களுக்கு என்ன இருக்குன்னா டார்கெட் இருக்கு. என்னென்ன டார்கெட் அப்படின்னா அதுதாங்க ODF பிளஸ், ODF பிளஸ் பிளஸ், அப்புறம் வாட்டர் பிளஸ். இந்த 3 வகையான டார்கெட் இருக்கு. எப்போக்குள்ள கம்ப்ளீட் பண்ணா 2024 கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன்ல 2.0 அப்படின்னு ஒன்று இருக்கு, ஃபேஸ் 2ன்னு ஒன்று இருக்கு. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல போய் பாருங்க. ஓகேங்களா? இது வந்து அர்பன்ல பண்ற விஷயம். ODF பிளஸ், ODF பிளஸ் பிளஸ், வாட்டர் பிளஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பர்டிகுலராக இது வரைக்கும் ஸ்வச் பாரத் மிஷனில் பாத்ரூம் கட்டுறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பாத்ரூம் கட்டினதோட சேர்த்து அந்த இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ODF பிளஸ், ODF பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி யார் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்வச் பாரத் மிஷனில் ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீன்னு ஒரு சிட்டி வந்து ஆல்ரெடி வந்து இது வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா சர்டிஃபிகேட். அவங்க தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு எலிஜிபிளான ஆள். ஓகேங்களா? ஸோ இப்போ ODF பிளஸ்னா என்ன? ODF பிளஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டாய்லெட்டில் வாட்டர் வரணும், மெயின்டெனன்ஸ் இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும். தட் இஸ் கால்டு ODF பிளஸ். பாத்ரூம் மட்டும் இருந்தால் போதாது, அது இதில் தான் வரும். இதே இது ODF பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த டாய்லெட்டில் ஸ்லட்ஜ் அண்ட் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, வாட்டர் பிளஸ்னா என்னன்னா அங்கே வர்ற வாட்டரை ட்ரீட்டிங் வாட்டர், அதாவது ரீயூசபிள் வாட்டரை நம்ம என்ன பண்ணணும்னா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரீயூசபிள் வாட்டர் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். இதுதான் வாட்டர் பிளஸ். ஸோ இதுதாங்க 2.0 ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ 2024 வரைக்கும் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்றாங்க. நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ். இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுறதுக்கு முன்னாடியும் டீலிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று போடுவாங்க. ஸோ இப்போ எந்த விதமான ஆக்டும் போடலை. என்ன ஆக்ட் கீழே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்ட் கீழே பண்ணுறாங்க. ஒன்று டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002, இன்னொன்று ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டோட டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூன்சிஸ் யாரெல்லாம் எதுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் பண்ணுறாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கடுத்து டீலிமிட்டேஷன் ஆக்டுக்கு கீழே ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கமிஷன் எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்கன்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து. ஸோ ஆல்ரெடி வாட் இஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம இப்போ இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டியூன்சியாக பிரிக்கணும். பிரித்தாதான் அதுக்கு ஒரு MP அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை போட முடியும். ஸோ அதை தான் பிரிக்க போகிறாங்க. ஏன் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஸ்டேட் விட்டாக மாறினதுக்கு அப்புறம், அதாவது இவங்க வந்து ஸ்டேட்டாக வந்து கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம், இதுக்கு முன்னாடி யூனியன் பிரதேசமாக இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஸ்டேட்டாக மாறின உடனேயும் அவங்களுக்கான அந்த கான்ஸ்டியூன்சியை பிரிச்சிருக்கணும். பட் பிரிக்காமல் இருந்தாங்க. ஸோ அதனால பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீலிமிட்டேஷன் ஆக்டுக்கு கீழே 4 ஸ்டேட்டுக்கு பண்ணுறாங்க. என்னது? அஸ்ஸாம், அருணாச்சல், மணிப்பூர், நாகாலாந்து. அதே இது ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு கீழே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாமே வந்து என்னன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதை விட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் அன் அக்யூஸ்ட் டு பி டிஃபெண்டட். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னா அந்த ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க. ஆர்டிகிள் 22. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகிள் 22 அண்ட் ஆர்டிகிள் 14 நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகிள் 39A. இந்த 3 ஆர்டிக்கலையும் நம்ம என்ன பண்ணுங்க, ஒருத்தர் அக்யூஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னா ஒருத்தர் வந்து அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு, அப்போ அவரை டிஃபெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்கிற நம்மளுடைய ஆர்டிகிள், இந்த 3 ஆர்டிகிள், இது மட்டும் இந்த ஆர்டிக்கிளில் தெரிஞ்சால் போதும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பாலிட்டியில் படித்ததை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹவ் அன் MP இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் தி லோக்சபா பை தி ஸ்பீக்கர். நமக்கு லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு MP வந்து ஏதோ தப்பா பேசுறாரு உள்ள உட்காந்துட்டு, லோக்சபாக்குள்ள உட்காந்துட்டு. அப்போ அந்த பர்டிகுலர் MP வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பணும். சஸ்பென்ஸ் வேற, ஓகேங்களா? அவரை வேலையை விட்டு தூக்குறது வேற. சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது பர்டிகுலர் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவை நடவடிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவை நடவடிக்கையிலிருந்து அவரை வந்து வெளியெடுத்துறாங்க. அவ்வளோதான். பர்டிகுலராக அந்த ஒரு செஷனுக்கு அல்லது
பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த செஷனில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. இது ஒன்று. அடுத்தது என்ன, ரிமூவல். அதுதாங்க வேற. ஓகேங்களா, அந்த ரிமூவல் அப்படிங்கிறது எப்பவுமே கலந்துக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு எம்பியை எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்பியோட ரிமூவல் பார்த்தோம். இப்போ வந்து சஸ்பென்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு இதுதாங்க. இது வந்து என்னன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா அல்லது சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் லோக்சபா ஆஸ் வெல் அஸ் ராஜ்யசபா. ரூல்ஸ் வந்து ரூல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல் நம்பர் நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முக்கியமானது என்னன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஹவுஸோட ஆர்டர், ஓகேங்களா, அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி அந்த ஹவுஸ் வந்து ஸ்மூத்தாக இயங்குறதுக்கு அவங்க வந்து என்னென்ன வேலைலாம் இருக்குமோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால தான் அந்த பர்டிகுலர் பவர் அப்படிங்கிறது இந்த ஸ்பீக்கருக்கும் சேர்மனுக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து மெயின்ஸுக்கு தாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மெயின்ஸ் வார்த்தையில் கோட்டா வித்தின் கோட்டா ஃபார் எஸ்சிஸ் இன் ஹரியானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு முக்கியம் கிடையாது, மெயின்ஸுக்கு தேவை. ஓகேங்களா, கோட்டா வித்தின் கோட்டா, கோட்டாக்குள்ளே ஒரு கோட்டா கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேக்வேர்டு கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்டுலேயே மோஸ்ட் பேக்வேர்டாக யார் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தாங்க எஸ்சிலேயே இருக்கையிலே இன்னும் மோசமாக டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட் யார் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறது தான். ஏற்கனவே எஸ்சிக்கு கோட்டா, அந்த கோட்டாக்குள்ளே இருக்கிற எஸ்சிக்கு இன்னும் கொஞ்சம் கோட்டா, அதாவது என்ன அதுலேயும் கோட்டா. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% ஆஃப் சீட். இப்போ 10 சீட் வந்து எஸ்சிக்கு அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா 10 சீட் வந்து எஸ்சிக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்னா அதில் 5 சீட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட் டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயின்ஸ் ரிலேட்டட் தான், உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் கிடையாது. ஓகேங்களா, இங்கே எஜுகேஷன் ரிலேட்டடாக கொடுக்க போகிறாங்க. அதனால தான் ஆர்டிகல் 15(5) பற்றி பேசுகிறாங்க. இதே இது உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக பேசியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் 16(6) பற்றி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 16(5) பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆன்டி டெஃபெக்ஷன் லா. ஓகேங்களா, இது நம்ம ஆல்ரெடி நிறையா தடவை உங்களுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டெஸ்ட் ஆர் ட்ரஸ்ட் ஓட்னா என்ன உங்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 75 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை பற்றி தெரியும். அந்த ஆர்டிக்கலில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அதாவது இந்த பர்டிகுலர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுங்கிற ஒரு மேட்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டை கலைக்க முடியும். இது வந்து கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு. ஓகேங்களா, இது ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலையோ அல்லது ஆல்ரெடி இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண சொல்லுவாங்க, சில சமயங்களில் நிரூபிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த நிரூபிக்கிறது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது என்னன்னா எதிர்கட்சி அவங்க மேலே கொண்டு வர்ற மோஷன். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, இது ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா நார்மலாக நடக்கிற ஒரு ஃப்ளோர் டெஸ்ட். ஓகேங்களா, ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசைட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காம்போசைட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்மலாக நடக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஆட்சியை கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். இதே காம்போசைட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் தான் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். தட் இஸ் கால்டு காம்போசைட் ஃப்ளோர் டெஸ்ட். சரி, இதில் எவ்வளோ நம்பர்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டிங் கிடையாது. ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 50% + 1. ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 50% + 1 இருந்தால் போதும். இன் கேஸ் ஆஃப் டை, ஓகேங்களா, இப்போ ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் டை வருது, டைனா 50% வருது. ஓகேங்களா, அப்போ யார் ஓட்டு போடலாம் அப்படின்னா ஸ்பீக்கர் ஓட்டு போட முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, டெல்லி அசம்பிளி பாசஸ் ரெசல்யூஷன் அகேன்ஸ்ட் என்பிஆர் என்ஆர்சி. இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கேரளா கவர்மெண்ட் வந்து என்பிஆர் என்ஆர்சிக்கு அகேன்ஸ்டாக என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு வார்த்தையை மட்டும் படிச்சிருப்போம். இப்படி ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியுமானா பாஸ் பண்ண முடியும். இது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஸ்டேட்டே ஃபுல்லாக பண்ண முடியும். இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் பண்ணலாம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுதான் ப்ரிவேல் ஆகும். சில சமயங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட்டோட பர்மிஷனோட ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணால் அது வந்து ப்ரிவேல் ஆகும். அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பாலிட்டியில் படிக்கிற விஷயம். இந்த பர்டிகுலர் பொறுத்த என்பிஆர் என்ஆர்சியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப்.
பியூர்லி பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட். இப்போ யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக இருக்க முடியுமானா ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணலாம் அண்டு கோர்ட்டுக்கு போகலாமே தவிர அந்த இதை பர்டிகுலர் டேட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருச்சு அப்படின்னா தே ஷுட் இம்ப்ளிமெண்ட். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாட்டி ஆர்டிகிள் நமக்கு தெரியும், ஆர்டிகிள் 365 அண்ட் 365 உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டிகிள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், 365 அண்ட் 356 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்னன்னா இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி கொண்டு வர முடியும், ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும். ஆர்டிகிள் 365 ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இது கொண்டு வரலாம். பட் என்னன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அதை வந்து நிறைவேற்றிடணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆனால் எஸ், பட் கான்ஸ்டியூஷன் தொடங்கினதுலேருந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கானா கிடையாது. எப்போ இதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி வரும்போது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி வந்தப்போ தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா ஆர்டிகல் 243K மூலமாக உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது ஆர்டிகல் 243ZAல முனிசிபாலிட்டியில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் 243K அண்ட் இது முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 243ZA அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர், அண்ட் யார் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சென்ட்ரல் லெவலில் இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஓகேங்களா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சென்ட்ரல் லெவலில் இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் பவர் ஈக்குவலான பவரா அப்படின்னு கேட்டா எஸ், தெர் இஸ் எ ஈக்குவல் பவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் என்ன மாதிரியான எலெக்ஷன் நடத்துகிறாங்களோ, என்ன மாதிரியான மெத்தட் ஆஃப் இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மெத்தட் ஆஃப் இதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு என்னென்ன இம்யூனிட்டி பவர்லாம் இருக்கோ ஓகேங்களா, அவங்களுக்கு என்னென்ன இம்யூனிட்டி பவர்லாம் இருக்கோ அதே இம்யூனிட்டி பவர் தான் இவங்களுக்கும் இருக்குது. ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் 2006 ஒரு வேர்டிக்ட் இருக்குது ஓகேங்களா. 2006 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வேர்டிக்ட் இருக்குது. அந்த பர்டிகுலர் வேர்டிக்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா 2 கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் சென்ட்ரல் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டுக்குமே வந்து என்னன்னா சேம் பவர் தான், தே ஆர் என்ஜாயிங் சேம் பவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ 2 பேர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவில் இந்த பர்டிகுலர் கோர்ட் போயிட்டு தலையிட முடியுமா அப்படின்னா அப் டு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் எப்படி வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற அந்த இதை வந்து கோர்ட் வந்து தலையிட முடியாதோ அது மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறதையும் கோர்ட் வந்து தலையிட முடியாது ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நான் தான் ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரோ அல்லது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனரோ தே ஆர் ஏ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தே ஆர் ஏ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இப்போ ப்ரிவிலேஜை வந்து வயலேட் பண்ணுறாங்க. என்ன ப்ரிவிலேஜ்? பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. இந்த ப்ரிவிலேஜை வயலேட் பண்ணுற மாதிரி இவங்க 2 பேர் நடந்துக்கிறாங்க. இதே இது எந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிலுக்குள்ளே வைக்கிறதுக்கு அந்த ப்ரிவிலேஜுக்கு பவர் இருக்கான். அதுதான் வந்து இந்த பர்டிகுலராக போட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரிவிலேஜ் கமிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கு 2 days ஓகேங்களா. 2 நாளைக்கு அவரை இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியை ஜெயிலில் தூக்கி போட முடியுமா அண்டர் த ப்ரிவிலேஜ் கமிட்டி மூலமாக பண்ண முடியுமானா எஸ் பண்ண முடியும், பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆர்டிகல் 142? இதை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 142 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பை நிறைவேற்றுறதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் முடிவுகளையும் எடுக்க முடியும். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா, ஒரு ஜஸ்டிஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி என்னன்னாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் செக்ஷன் 188 IPC? இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேன். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. மேபி மெயின்ஸில் கேட்கறதுக்கான சான்ஸ் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆஸ் பர் செக்ஷன் 188 அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோட் ஓகேங்களா. இந்த இந்தியன் பீனல் கோடில் இந்த எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 நீங்கள் எதனா தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சில அந்த தண்டனைகளை சொல்லியிருப்பாங்க. என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஜெயிலு அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா வந்து தண்டனை அல்லது 2யுமே வந்து இது பண்ணிக்கலாம். இதே இது கவர்மெண்ட் சொல்கிறத நீங்கள் வந்து கேட்காம விட்டுட்டீங்க, அதனால் நிறையா வந்து ஒரு சேஃப்டி இஷ்யூ அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா 6 மாதம் தண்டனை அல்லது 1000 rupees வந்து ஃபைன், இல்லாட்டி 2யுமே சேர்த்து போடலாம். இது தவிர வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் மணிப்பூர் MLA டிஸ்குவாலிஃபைட், டிஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட்டு கிரிப்டோ கரன்சிஸ். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சினா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிப்ரா அப்படின்றத பத்தி பேசியிருப்போம். லிப்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, Facebook கொண்டு வந்த ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பேன். ஓகேங்களா? நம்ம கண்ட்ரில கிரிப்டோ கரன்சி வந்து லீகலி வேலிடா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இது வேலிட் கிடையாது. இந்தியாவுல வந்து விர்ச்சுவல் கரன்சி ட்ரேடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாட் இஸ் விர்ச்சுவல் கரன்சி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கைக்கு அந்த கரன்சி எடுக்க முடியாது. அந்த கரன்சி ஆன்லைன்ல சம் அல்கரிதமிக் கோடு மூலமா கிரியேட் ஆகி அதன் மூலமா ட்ரேடு நடக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு விர்ச்சுவல் கரன்சி அண்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத வந்து என்னன்னா இஷ்யூ பண்றதுக்கு கூடாது அப்படின்ற மாதிரியான விசா வந்து என்ன ஆர்பிஐ தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பேன் பண்றதுக்கு ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க. பட் அது இன்ன வரைக்கும் நிறைவேற்றாம கிடக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ பண்ணது இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது தான் இது. கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா ஆர்பிஐக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் கரன்சியை யூஸ் பண்றதுனால என்ன நெகட்டிவ் எஃபெக்ட் வந்துச்சு அப்படிங்கிறத எந்த எக்ஸ்பிளனேஷனும் இவங்க கொடுக்கல. ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கு அப்படின்னா தேர்ஸ் அ நீட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் வே. ஓகேங்களா? அதில் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் வே. இதை வந்து ஆர்பிஐ வந்து கணக்கில் எடுத்துக்காம இந்த மாதிரியான ஒரு பேனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை யார் கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் போயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பிசிக்கல் கரன்சி. அப்போ பிசிக்கல் கரன்சி கிடையாது. பட் ஆனால் இட் இஸ் லைக் அ கமாடிட்டி. ஏன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல ட்ரேட் தான் பண்ண முடியும். அதை வச்சு இட்ஸ் லைக் எ கமாடிட்டி. ஓகேங்களா? அப்போ கமாடிட்டியை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஆர்பிஐக்கு பவர் கிடையாது. அவங்க கரன்சி, ஓகேங்களா, கரன்சியை ரெகுலேட் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் அ பிசிக்கல் கரன்சி. அதனால வந்து அது ஒரு கமாடிட்டி மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா இப்போ கவர்மெண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா நம்ம கண்ட்ரில கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சென்டர் கேன் நாட் பிராண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, செல்ஃப் ஹெல்ப் குரூப், அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா வந்து என்ன பண்றாங்க மோட்டிவேஷன்ல நிறைய ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிக்னேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. இது மெயின்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மெயின்ஸ் ரிலேட்டட் தான். நெக்ஸ்ட் என்னன்னா இதுல ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை பத்தின விஷயம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அலகாபாத் ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் ரிமூவல் ஆஃப் கான்ட்ரவர்ஷியல் நேம் அண்ட் ஷேம் ஹோர்டிங்ஸ். நேம் அண்ட் ஷேம் ஹோர்டிங்ஸ் இந்த அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, நேம் அண்ட் ஷேம் ஹோர்டிங்ஸ்னா என்ன, இதுவும் உங்களுக்கு மெயின்ஸ்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ்ல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இது வந்து அண்டர் ஆர்டிகல் 21. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 21ல ரைட் டு பிரைவேசி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அப்போ என்னன்னா ஒருத்தருடைய டீட்டெயிலை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க, தே ஆர் கலெக்டிங் த டீட்டெயில் அப்படின்னா இப்போ போட்டோ மாதிரி டீட்டெயிலோ ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி டீட்டெயில் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் மேலே ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த பேப்பர்லலாம் இப்போ சில பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க அல்லது சில பேர் வந்து என்ன தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியிடுறாங்க, அந்த பேப்பரில் வெளியிடுவாங்க, காணாமல் போயிட்டாரு இவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வெளியிடுவாங்க. இது வந்து பிரைவசி அஃபெக்ட் பண்ணுமானா கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு சம் கேசஸ்னால வருது. பட் என்னன்னா இந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த என்ஆர்சிக்கு அகெயின்ஸ்டாக போராடினாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டுட்டு அவங்கள வந்து என்னன்னா இவங்களெல்லாம் ஜெயிலில் வச்சிருக்கோம், அவங்கெல்லாம் ஜெயிலில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சு அங்கங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நேம் அண்ட் ஷேம் ஹோர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதுக்கு மீறினது ஆர்டிகல் 21 வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா இந்த பர்டிகுலர் விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பவரே கிடையாது. ஓகேங்களா? சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான பவர்லாம் கிடையாது. பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியா போய் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெட்டிஷன் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த டிலே கன்விக்ட்ஸ் ஹேங்கிங். இது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து என்னன்னா நீங்க இதுல எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்டனிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். கவர்னரோட பார்டனிங் பவர் அண்ட் பிரசிடென்டோட பார்டனிங் பவர், அதை போய் நீங்க டைரக்டா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இதுவும் மறுபடியும் அந்த பேனரை பத்தின விஷயம் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் லெப்டினன்ட் கவர்னர் டு இன்டர்வென்
அப்படின்றத பற்றின விஷயம். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க. அதாவது என்னன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம உங்களுக்கு பார்த்துருப்போம் ஆல்ரெடி. லெப்டினன்ட் கவர்னருக்கும் நம்மளுடைய அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைகள். ஓகேங்களா? பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஆக்ட் கீழே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட் 1963 கீழே. இந்த பர்டிகுலர் ஆக்ட் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ப்ராப்ளம் பெட்டவின். இப்போ எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் டே டு டே லைஃப்பில் எடுக்கிற முடிவில் லெப்டினன்ட் கவர்னர் தலையிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி நமக்கு கவர்மெண்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட்டும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சொல்லிட்டாங்க. இதை தவிர வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருது, லெப்டினன்ட் கவர்னருக்கும் ஆஸ் வெல் அஸ் அங்கே இருக்க சீஃப் மினிஸ்டருக்கும் பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யார்கிட்ட போயிட்டு இது கேட்கணும்னா அது பாண்டிச்சேரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன நார்மல் ஸ்டேட் கிடையாது. பாண்டிச்சேரி அப்படிங்கிறதுனா உங்களுக்கு யூனியன் டெரிட்டரி. ஸோ நீங்கள் யார்கிட்ட போயிட்டு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு போகணும். ஸோ பிரசிடென்ட்டோட டிசிஷன் இஸ் ஃபைனல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் எடுத்திருப்போம். லைக் இந்த மாதிரி வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ் பிளியாஸ் அகெயின்ஸ்ட் போஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் இன் கர்நாடகா. இது நீங்கள் என்னன்னா இதுவும் மெயின்ஸ் ரிலேட்டட் தான். இதில் வந்து என்ன கான்சிக்வன்ஷியல் சீனியாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்க. வாட் இஸ் கான்சிக்வன்ஷியல் சீனியாரிட்டி? இப்போ நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத பற்றி. அந்த ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, இப்போ ஒரு எஸ்சி. ஓகேங்களா? ஒரு எஸ்சி வந்து 2000 ஒரு 2001 ஓகேங்களா? 2001 என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாரு. அதே கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஓசி. ஓகேங்களா? அதர் கேஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 1995 ஜாயின் பண்ணியிருக்காரு. சேம் டிபார்ட்மெண்ட், சேம் அந்த டெசிக்னேஷனில் 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 2001, இவர் வந்து 1995 ஜாயின் பண்ணிட்டார். இப்போ ஆஸ் பர் இவர் வந்து எஸ்சி அப்படிங்கிறதுனால ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் மூலமாக அடுத்த கேட்டகரிக்கு வந்து சீக்கிரம் மூவ் ஆயிடுவார். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2010 மூவ் ஆயிடுவார்னு வைங்களேன். 2010 இவர் மூவ் ஆயிடுறாரு. ஓகேங்களா? பட் இந்த ஓசி கேட்டகரியில் இருக்கிறவர் கிட்டத்தட்ட 2015 தான் வந்து இந்த கேட்டகரிக்கு மூவ் ஆவார். இப்போ ஒரிஜினலாக வந்து யாருக்கு வந்து சீனியாரிட்டி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசி கேட்டகரியில் இருக்கிறவருக்கு தான் சீனியாரிட்டி அதிகம். ஏன்னா அவர் 1995 ஜாயின் பண்ணியிருக்காரு. பட் கான்சிக்வன்சியல் சீனியாரிட்டி அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து என்னன்னா இந்த முக்கியமான அடுத்த பதவிக்கு வந்து என்னன்னா இவர் போயிட்டாரு. அப்படி இவர் அடுத்த பதவிக்கு போனதுனால இந்த பதவியோட சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் வந்து சீனியர், இவர் வந்து ஜூனியர். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுறது? இதுக்கு பேர் தான் கான்சிக்வன்சியல் சீனியாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் இதுல தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கர்நாடகாவில் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து என்ன அகெயின்ஸ்டா ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு, அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இல்ல அவங்க கொடுக்கறது அவங்களோட சொந்த விருப்பம். ஓகேங்களா? அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு கிரீமி லேயர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீமி லேயர் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பட் அந்தந்த கவர்மெண்ட் கொடுக்குற விஷயம் இது கிரீமி லேயர் கொடுக்குறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971. ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன் இதுக்கு கீழே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 அப்படிங்கிறது இருக்கு. இதில் 2 கண்டெம்ட் இருக்கு. ஒன்று சிவில் கண்டெம்ட், இன்னொன்று கிரிமினல் கண்டெம்ட். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ ஆர்டிகல் 129 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஆர்டிகல் 215 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு. சரி, லோக்கல் கோர்ட் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன மறுபடியும் பார்த்தது தான். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஸ்டார்டு கொஸ்டின்ஸ். இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு பாலிட்டியில் உங்களுக்கு 3 கொஸ்டின் வரும். ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டு கொஸ்டின், இன்னொன்று அன்ஸ்டார்டு, இன்னொன்று ஷார்ட் நோட்டீஸு, இன்னொன்று ப்ரைவேட் மெம்பர்ஸு கிட்ட கேட்குற கொஸ்டின். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதை போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஓல்டு நியூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், இதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சுக்னா லேக் இஸ் அ லிவிங் என்டைட்டி. இந்த சுக்னா லேக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் இருக்குது. இந்த சுக்னா லேக், இந்த பர்டிகுலர் லேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேன்மேட். ஓகேங்களா? மனுஷன் தான் இந்த லேக்கை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது சண்டிகரில் லீ குர்புய்சர். ஓகேங்களா? லீ குர்புய்சர் அப்படின்றது ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் வந்து என்னன்னா மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? மாடர்ன் இந்தியாவை பில்ட் பண்ணதுல ஒரு முக்கியமான ஆள். ஓகேங்களா? உங்களுக்கு சண்டிகரை பில்ட் பண்ணதுல இவர் தான் ஒரு முக்கியமான ஆள்.
லீ குர்பூசர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. 1958ல சண்டிகர் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இது மேன்மேடு. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலிக்கோட புத்தில்ஸ்ல இது இருக்குது. ஓகேங்களா. இதுல என்னென்ன விலங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் சொல்லியிருக்காங்க. சாம்பார், பங்கோலின், வைல்டு போர்ஸ் இதெல்லாம் வந்துன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாஸ்க்குள்ள வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒரு சாங்சுரி இருக்கு. அது என்ன வைல்ட் லைஃப் சாங்சுரி போய் கண்டுபிடிங்க. ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இந்த இதெல்லாமே இருக்கு. சரி, வாட் இஸ் லிவிங் பீயிங்? இது ஆல்ரெடி என்னன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கானா? எஸ், நம்ம இந்தியாவில் நிறைய தடவை நடந்திருக்குது. ஓகேங்களா. வாட் இஸ் லிவிங் என்டைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லேக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா லீகல் பர்சன் அப்படிங்கிற இதை வந்து என்ன கோர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. லீகல் பர்சன் என்னங்க, நீங்கள் ஒரு லீகல் பர்சன். உங்கள் லீகல் பர்சனாக உங்களுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா? அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும்போது என்னன்னா உங்களோட ப்ரைவேசி, ரைட் டு லைஃப் உங்களுக்கு இருக்குது, ரைட் டு ப்ரைவேசி இருக்குது, அதேமாதிரி ரைட் டு ஈக்குவாலிட்டி, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கா. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் லேக்குக்கும் இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் இருக்குது. தட் இஸ் கால்டு லிவிங் என்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் லேக்கை வந்து என்னன்னா அழிக்க முடியாது. இந்த பர்டிகுலர் லேக்குக்கு போகிறதுல நீங்கள் வந்து மாசுபாடுகளை ஏற்படுத்த முடியாது. லைக் பொல்யூஷனை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி கிரியேட் பண்ணால் உங்கள் மேலே வந்து கேஸ் பாயறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிசன் ஆஃப் அந்த சண்டிகர், ஓகேங்களா, சண்டிகரில் இருக்க சிட்டிசன்ஸ் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் அந்த லேக்கோட எல்லாருமே வந்து என்னென்னா பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் பேரண்ட்ஸ். அதாவது சண்டிகரில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னா அந்த லேக்குக்கு பேரண்ட்ஸ். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூட்டர் பே பிரின்சிபல்லாம் இது நமக்கு எங்கள் என்வரான்மெண்ட்டில் படிப்பீங்க. சரி, இதுக்கு முன்னாடி இதில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சத்தீஸ்கர் அண்ட் சண்டிகர் அண்ட் ஹரியானா, பஞ்சாப். ஓகேங்களா. இந்த 3 இதுக்குமே வந்துன்னா இந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து என்ன அந்த நீர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அண்ட் அந்த லேக்குக்கு வந்து சேர்ற பாயிண்ட் வரைக்கும் உள்ள அந்த இதையும் வந்து என்ன நீங்கள் பாதுகாக்கணும். சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னா எஸ், 2018ல் ஹரியானா ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரியானாவில் இருக்க அனிமல் எல்லாம் லிவிங் பர்சன் சொல்லியிருக்காங்க. இதே இது உத்தரகாண்ட் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017ல் கங்காவும் யமுனாவும், ஓகேங்களா, கங்காவும் யமுனாவும் லிவிங் என்டைட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானாவில் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அக்வாட்டிக் லைஃப் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் என்டைட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபண்டிங் ஆன் எலெக்ஷன். இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து மெயின்ஸு. நெக்ஸ்ட் என்பிஆர் டேட்டா யூஸ்ஃபுல் ஃபார் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சேஸ் யூனியன் ஹோம் மினிஸ்டர். என்பிஆர் ஸ்கீம்ஸ் வந்து என்பிஆர் டேட்டாஸ் வந்து எப்படி எடுப்பாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க, எந்த ஆக்டு கீழே இது வருது, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பிளியாஸ் அகெயின்ஸ்ட் கோஹாய்ஸ் நாமினேஷன். நமக்கு தெரியும் ரஞ்சன் கோஹாய் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். அவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் ராஜ்யசபா எம்பியாக செலக்ட் ஆகிட்டார். இவர் பதவியில் இருந்தப்போ இது மெயின்ஸ் கொஸ்டின் தாங்க. இதில் மெயின்ஸ் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா இவர் பதவியில் இருந்தப்போ முக்கியமான கேசஸ்லாம் வந்து வந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக லைக் இப்போ இருக்கிற கட்சியோட இதுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பார். என்னென்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா. அயோத்தியாவில் அந்த இடத்துல ராமர் கோயிலே கிடையாது, பட் பாபர் மசூதி இருந்ததுக்கான எல்லா இதுவும் இருக்குது. பட் அந்த கோயிலே அங்கே கிடையாது, பட் ராமர் கோயிலை கட்டணும்னு வந்து பர்மிஷன் கொடுத்தார் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட், அந்த நமக்கு தெரியும் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஹிந்து நியூஸ்காரன் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில் டாக்குமெண்ட்டை விட்டான், எல்லா டாக்குமெண்ட்டையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணாங்க. செகண்ட் நெக்ஸ்ட் என்ஆர்சி, அஸ்ஸாமில் என்ஆர்சி வேமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தது இவங்க தான். அதுக்கடுத்து இந்தியா ஃபுல்லாக என்ஆர்சி என்பிஆர் பற்றி பேசுனது இவங்க தான். நெக்ஸ்ட் சபரிமலை டெம்பிளில் பெண்கள் உள்ளே போகலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. பட் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இல்லை நாங்கள் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறோம் அந்த ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்து அவுட்ஃபிட்ஸுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய முக்கியமான தீர்ப்புகளை இவர் கொடுத்துட்டு இப்போ என்னன்னா 2-3 மாதத்தில் ராஜ்யசபா எம்பியாக மாறுறாரு. ராஜ்யசபா எம்பியாக மாறுறது உங்களுக்கு நாமினேஷன் மொத்தம் 12 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாவோட எம்பியோட நாமினேட் பண்ணலாம். ஓகேங்களா. அந்த 12 மெம்பர் வந்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதில் போய் படிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இது பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது வந்து இண்டிபெண்டன்ஸை பாதிக்காதா அப்படின்னு கேட்டால் ஆஸ்பர் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அவர் வந்து என்னன்னா எந்த கோர்ட்லையும் இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்லையும்
எந்த அத்தாரிட்டி முன்னாடியும் அவர் வந்து என்னவா நிற்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போயிட்டு நிற்கக்கூடாது. லைக் அது என்னன்னா போய் வாதாடக்கூடாது. ஓகேங்களா? அவர் வந்து என்னன்னா ஒரு ஜட்ஜு, அவர் ஏற்கனவே பெரிய லெவல் ஜட்ஜாக இருந்துட்டாரு. ஸோ அதனால இந்தியாவில் எந்த கோர்ட்லையும் போயிட்டு அவர் வாதாடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அவருக்கு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிற ஒரு அதாவது இது மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது. இதே இது ஹைகோர்ட்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறாரு, அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிற ஹைகோர்ட் அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிற கீழ் கோர்ட், ஓகேங்களா, இந்த கோர்ட்ல வாதாட முடியாது. இதை தவிர மற்ற ஹைகோர்ட்ல போயிட்டு அவர் வாதாடிக்கலாம், அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடிக்கலாம். இது மட்டும்தான் வந்து என்ன அந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம். பட் என்னன்னா இந்த இதுல இது மட்டும்தான் இருக்கிறதுனால இவங்க போயிட்டு ஈஸியா இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இதை மெயின்ஸ் ரிலேட்டடா யோசிச்சு என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட் நேஷனல் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இந்தியாவில் நமக்கு பாருங்க, இப்போ ரிவர்ஸை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ரிவர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யார் வந்து ப்ரப்போசல் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஏஜென்சி. ஓகேங்களா? NDWA. ஓகேங்களா? இது என்ன அப்படின்றது போய் ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா? NWDA, நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ரிவர்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ ஜல்சக்தி மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் இன்டர்லிங்கிங் ரிவர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. அந்த அத்தாரிட்டி கீழே என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. சாரி, இந்த இம்ப்ளிமெண்டிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன, இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள அண்ட் 2 ஸ்டேட்டுக்கு இடையில நடக்கிற எல்லா ப்ராஜெக்டையும் இவங்க இனிமேல் பார்த்துக்க போகிறாங்க. அண்ட் இவங்களுக்கு இந்த ஃபண்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது இன்டர்னலி ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னலி நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இதை ரெடி பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் என்னன்னா எக்ஸ்ட்ரா வெளி கண்ட்ரிலையும் போயிட்டு ரெடி பண்ணுறதுக்கு எல்லா பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தே வில் கிரியேட் அ நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ரிலேட்டட் டு வாட்டர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிசிட் ஏரியாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ப்ளஸ் ஏரியாவிலேருந்து வாட்டரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ இதில் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, இது எல்லாமே மெயின்ஸ். ஓகேங்களா? இந்தியாவில் டோட்டலாக இப்போதைக்கு 6 இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கென் பெத்வா, ஓகேங்களா, தமன் கங்கா, ஓகேங்களா, தமன் கங்கா பிஞ்சால், ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார் தபி நர்மதா, அதுக்கடுத்து மனா சங்குஸ் தீதா கங்கா, நெக்ஸ்ட் மகாநதி கோதாவரி அண்ட் கோதாவரி காவேரி. ஓகேங்களா? ஸோ இந்த 6 இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு எப்படினாலும். நெக்ஸ்ட் நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி. இந்த நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டினா நான் இதையும் எடுத்திருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு GST, ஓகேங்களா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட், ஓகேங்களா, 2017 ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் கீழே நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அப்படின்னா யாரு? இப்போ பாருங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன டாக்ஸ் ஸ்லாப் 0% நம்ம ஞாபகம் இருக்கும், 0%, 5%, 12%, 18% அண்ட் 28 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஓகே, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் கேனுக்கு, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் கேனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்ஸ், ஓகேங்களா, டாக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா 18% டாக்ஸ் போடுறாங்க. அப்ப 18% டாக்ஸ் போடும்போது அந்த வாட்டர் கானோட விலை 50 ரூபா அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்காரு ஒரு கடைக்காரர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த வாட்டர் கானோட ரேட்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12% ஸ்லாப்புக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? 18ல இருந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா 12% கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதோட ரேட் என்னவா மாறி இருக்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 45 ரூபாயா மாறி இருக்கணும். அப்போ இந்த 45 ரூபாய்க்கு தான் அவரை வச்சு விற்கணும். ஓகேங்களா? 45 ரூபாய்க்கு தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை அவர் விற்கணும். பட் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படி, சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கே வச்சு அதிகமாக லாபம் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு வந்து இவங்க கன்வெர்ட் பண்றது இல்லை. அப்படி கன்வெர்ட் பண்ணாதவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறதா இந்த பர்டிகுலர் நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி. ஸோ இவங்களுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ரேட்டை ரெடியூஸ் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்ல அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண சொல்லலாம். அப்படி ரீஃபண்ட் பண்ணலையா, அந்த அமௌண்ட் என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, எக்ஸ்ட்ரீம் கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கடைக்காரரோட இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கும் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்குமே அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈவன் பெனால்ட்டியும் அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சைல்டு அடாப்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, காரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
காராவுக்கு தனியாக ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டுக்கு கீழே என்னன்னா காரா சைல்டு அடாப்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒருத்தர் அடாப்ட் பண்ணணும், ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும்னா மொத்தம் 2 வகையான ஆக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கார்டியன் அண்ட் வார்ஸ் ஆக்ட் 1890 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட் படியும் அண்ட் இந்த காராவோட இது படியும் என்னன்னா சில இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த காரா அப்படிங்கிறது என்ன, இன்டர் கண்ட்ரி. ஓகேங்களா, நம்ம கண்ட்ரிக்குள்ள ஒரு அடாப்டேஷன் அண்ட் நம்ம கண்ட்ரியை விட்டு வெளி கண்ட்ரியில் ஒரு அடாப்டேஷன் நடக்குது அப்படின்னாலும் ரெண்டையும் ரெகுலேட் பண்ணுறவங்க இந்த சைல்டு அடாப்ஷன் ரெகுலேஷன் அத்தாரிட்டி. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே. சரி, நம்ம அடாப்ட் பண்ணணும், ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷனலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் ஃபினான்ஷியலி கேபபிளாக இருக்கணும். அவங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் மெடிக்கல் கண்டிஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா ஒரு ப்ராஸ்பெக்டிவ் அடாப்டிவ் பேரண்ட்ஸ். ப்ராஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது நல்ல வசதியான ஒரு லெவலில் இருக்கிற அந்த அடாப்டிவ் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, மேரிட்டல் ஸ்டேட்டஸில் அவங்களுக்கு சன்னு அல்லது குழந்தை, அதாவது பெண் குழந்தை. ஓகேங்களா, 2 குழந்தை வரைக்கும். ஓகேங்களா, 2 குழந்தை வரைக்கும் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க இன்னொரு குழந்தைய எக்ஸ்ட்ரா தத்தெடுத்துக்கலாம். 2 குழந்தை வரைக்கும் இருந்தால் இன்னொரு குழந்தைய எக்ஸ்ட்ரா தத்தெடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு குழந்தையே இல்லாத பட்சத்துலையும் அவங்க தத்தெடுத்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபீமேல். ஓகேங்களா, ஒரு சிங்கிள் ஃபீமேலாக இருக்கிறாங்க, அவங்க குழந்தைய தத்தெடுத்துக்கலாமான்னா எஸ், ஆண் பெண் 2 குழந்தையுமே தத்தெடுத்துக்கலாம், எனி ஜெண்டர். இதே இது ஒரு சிங்கிள் மேல் இருக்காரு அப்படின்னா அவர் கேர்ள் சைல்டை அடாப்ட் பண்ண முடியாது, ஒன்லி பாய் சைல்டை மட்டும்தான் அடாப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேரீடா இருந்தாங்க அப்படின்னா ஸ்டேபிள் மேரேஜ் லைஃப் இருந்திருக்கணும், அட்லீஸ்ட் 2 வருஷம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அந்த தத்தெடுக்கிற பேரண்ட்ஸுக்கும் கிட்டத்தட்ட 25 வயசு டிஃபரன்ஸுக்கு குறையாம இருக்கணும். ஓகேங்களா, 25 வயசுக்கு அதிகமாக வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 குழந்தைக்கு மேல இருக்கு, 4 குழந்தைக்கு மேல ஒருத்தருக்கு இருக்கு, 3 அல்லது அதுக்கு மேல ஒருத்தர் குழந்தை வச்சிருக்காரு அப்படின்னா அவர் இந்த அடாப்டேஷனுக்கு பங்கு கொள்ள மாட்டாரு. பட் சம் ஸ்பெஷல் நீடுக்காண்டி அவர் அடாப்டேஷன் பண்ணிக்கலாம். லைக் என்னன்னா இந்த 3 குழந்தைகளும் ஏதோ ஒரு இதில் அஃபெக்ட் ஆயிருக்கு, அதனால எனக்கு ஒரு நல்ல குழந்தை இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ காரா அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி பாடி. இப்போ முக்கியமாக வந்துன்னா இன்டர் கண்ட்ரிக்கு கீழே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு கன்வென்ஷன் இருக்குது. அது என்ன கன்வென்ஷன், ஹாகு கன்வென்ஷன் அடாப்டேஷன், இன்டர் கண்ட்ரி அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. 1993 வந்து இது வந்திருக்கும். நம்மளும் அதை என்னன்னா 2003 ராட்டிஃபை பண்ணியிருப்போம். அதோட இதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டிஃபை பண்ணியிருப்போம். அண்ட் நம்ம ஆஸ் வெல் அஸ் என்னன்னா வி ஹாவ் அ ரெகுலேஷன் ரிலேட்டட் டு அடாப்டேஷன். என்ன ஆக்ட் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவெனைல் ஜஸ்டிஸ் கேர் ப்ரொடெக்ஷன் சில்ட்ரன் ஆக்ட் 2015 கீழே பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான். நெக்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது என்னன்னா 2 முக்கியமான விஷயத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒரு இதை கொண்டு வருவாங்க. என்ன இவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங். ஓகேங்களா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்கை தடுக்கிறது, இன்னொன்று கரப்ஷனை தடுக்கிறது. அப்போ 2 முக்கியமான ஆக்ட், ஒன்று வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இன்னொன்று ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இந்த 2 ஆக்ட் கீழேயும் இவங்களுக்கு பவர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஏ குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ஓகேங்களா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்ல மறந்துட்டேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், 3வது ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 உங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டுக்கு அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு வரும். ஸோ அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் இடி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ட்டு இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டுமே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் தான் இருக்குது, பட் மாற்றிடுவாங்க. பட் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஜூரிஸ்டிக்ஷன்னா
எந்த ஏரியா வரைக்கும் இவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இந்த விஷயங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ ஒருத்தருக்கு மேலே ஒரு சிவில், ஓகேங்களா, சிவில் லா கீழே ஒரு குவாசி ஜுடிஷியல் வருது அப்படின்னா அது எந்த ஆக்ட் கீழே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமா. இதே இது ஒருத்தர் மேலே கிரிமினல் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ஓகேங்களா? ஒருத்தர் மேலே சிவில் அப்படின்னா உங்களுக்கு ஃபெமா ஆக்ட் கீழே, ஒருத்தர் மேலே கிரிமினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ அதர் ஃபங்க்ஷன் பாருங்கள். இப்போ ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் கீழையும் இந்த வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து காஃப் போசியா அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்ட் கீழையும் பார்க்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் பில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்னென்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இட் இஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி. கிட்டத்தட்ட 1995 இந்த பர்டிகுலர் இது வந்துன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக்டுக்கு கீழே, போர்டு ஆக்டுக்கு கீழே வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ COVID-19 வந்ததுக்கப்புறமா ஸோ அதில் டெக்னாலஜி ஓரியன்ட் ப்ராடக்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இது. ஸோ இவங்களுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. என்னன்னா குளோபல் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலையன்ஸ் இருக்கு. இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர். யார் கூட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி 51% ஸ்டாக் ஹோல்டர். இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு வந்து 49% ஸ்டாக் ஹோல்டர். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரிலேட்டட் டு டெக்னாலஜி ரிலேட்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஃபண்டு. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரதான் மந்திரி கனிஷ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 கீழே வரும். ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து நாட் ப்ராஃபிட் ட்ரஸ்ட். ஓகேங்களா? இதோட ஜூரிஸ்டிக்ஷன் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனால் அஃபெக்ட் ஆகிருக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்ம் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க பீப்புளுக்கு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி, ஸ்க்ரீனிங், டெஸ்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபண்டு மூலமாக. ஓகேங்களா? அந்த ஒருத்தர் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாரு அப்படின்றதுனால டீஃபாரஸ்டேஷனுக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, அதாவது எவ்வளோ வந்து காடுகளை வந்து அழிச்சிருக்காரு அப்படிங்கிறத நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேஷனை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ அவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 90% ஆஃப் அமௌண்ட்டை பே பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 10% ஆஃப் அமௌண்ட்டை பே பண்ணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அதில் ஒரு ஸ்கீம் தான். என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கனிஷ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா. இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் மூலமாக அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு சில அமௌண்ட் கொடுக்கறது, அவங்கள அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஃபார்ம்ஸ் எதுக்கு கீழே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ஆக்ட் கீழே பண்ணியிருப்பாங்களே தவிர இந்த யோஜனாவுக்கு கீழே ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹவு சென்டர்ஸ் பிளான்ட் யூனிவர்சிட்டிஸ். இது உங்களுக்கு தேவையில்லை, வேணும்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களே. நெக்ஸ்ட்டு ட்ரக் எக்ஸ்போர்ட்டை வந்து என்ன கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் இப்போ COVID-19 வந்ததுனால உங்களுக்கு இந்த பாராசிட்டமல், அதுக்கடுத்து ஹைட்ராக்சி குளோரோக்வினோன் இதெல்லாம் வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க. எந்த ஆக்ட் கீழே அப்படின்னா ஸோ அந்த ஆக்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் கீழே இந்த இதை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை, படிக்கணும்னு தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஐபிசி பில் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் ஹோம் பையர்ஸ். ஐபிசி அப்படிங்கிறது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு. ஓகேங்களா? இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க 2019. அது என்ன அமெண்ட்மெண்ட்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அமெண்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐபிசினா என்னங்க? இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து கடன் கொடுக்குது, அந்த கம்பெனியால் திருப்பி செலுத்த முடியலை. ஓகேங்களா? திருப்பி செலுத்த முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிகிட்ட இருந்து அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்காண்டி பேங்க் என்ன பண்ணலாம், அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டு போகலாம். ஸோ அதுதான் வந்து என்ன இன்சால்வன்சி பேங்க்ரப்சி. அதுதான் வந்து ஓவராலாக நிறைய நடக்கிற விஷயம். ஸோ இது வந்து என்ன, இப்போ ஒரு வீட்டு பையர் இருக்கிறாரு, அவர் ரியல் எஸ்டேட்டில் அவர் வந்து என்ன அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ஆள் வீடு கட்டி கொடுக்கல, இவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்சால்வன்சி பேங்க்ரப்சியில் கொண்டு வரலாம். பட் என்னன்னா இப்போ அங்கே ஒரு பேங்க் அஃபெக்ட் ஆனாலும் என்ன பண்ணலாம், அந்த பேங்க்காரன் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கொண்டு போகலாம். பட் இங்கே ஒரு வீட்டுக்காரன் அஃபெக்ட் பண்ணால் போக முடியாது,
எத்தனை வீட்டுக்காரன் அஃபெக்ட் ஆனால் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வீட்டுக்காரன் அல்லது அந்த ஓவராலாக அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் இருக்கிற 10% ஆஃப் பையர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே வந்து ஐபிசியை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஸ்கிரிமினேட்டரி. அவங்க சொல்லியிருக்கிற டிஸ்கிரிமினேட்டரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா செக்ஷன்லாம் பேசியிருக்காங்க. அந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்பரேட் டெப்டார்னா கார்பரேட் அந்த கடன் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா, ஷால் நாட் பி ப்ரிவெண்டட் ஃப்ரம் இனிஷியேட்டிங் சிஐஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அகெயின்ஸ்ட் எனி அதர் கார்பரேட் டெப்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கார்பரேட் டெப்டார் ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அந்த கடன் வாங்கினவர் இன்னொருத்தர் அவரோட சேர்ந்து அவரோட கம்பெனியோட சேர்ந்து இன்னொருத்தர் கடன் வாங்கியிருக்காரு. அப்போ நான் வந்து என்னைய வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க, அப்போ அவரையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்றாரு அப்படின்னா அதை நீங்க தடுக்க முடியாது. எஸ், அவரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் ஓகேங்களா அப்படின்னு ஒருத்தங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்பாயிண்ட் பண்றதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் நடக்குது பார்த்தீங்களா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஸோ அப்பவே வந்து நீங்க இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் அந்த ப்ரொஃபஷனல் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்சால்வன்சியை இந்த கண்டக்ட் பண்ண போகிற ப்ரொஃபஷனல் அவங்க தான் இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் டெப்டாரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. கார்பரேட் எந்த கார்பரேட் வந்து டெப்டில் இருக்கோ அந்த கார்பரேட்டை மேனேஜ் பண்ணுற இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டில் வந்து என்னன்னா ஒரு லிக்விடேட்டர்னா அந்த கார்பரேட்டை விற்று முடிக்கணும், அதுக்கு ஒரு லிக்விடேட்டர் போடுவாங்க. அந்த லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க தான் வந்து என்ன அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும், வேற எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் மினரல்ஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2020 இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் லாஸ் 2020 ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ COVID-19 வந்ததுனால உங்களுக்கு இந்த ஆக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. ஓகேங்களா? ஹெல்த் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில். அப்போ இந்த எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட் கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை இதை பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1897 கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் இருந்த காலத்தில் கொண்டு வந்தது. எப்போனா பூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளேக் வரும் 1890s. ஓகேங்களா? 1890s உங்களுக்கு பிளேக் நோய் வந்து என்ன பெங்கால் பிரசிடென்சியில் அதிகமாக வரும். ஸோ அப்போ அதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஆஸ் பர் திஸ் ஆக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோனியல் அத்தாரிட்டி இந்த மாதிரி எவனுக்காவது வந்து பிளேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணுறது, அவனை தூக்கி தனியாக போயிட்டு அடைக்கிறது, ஓகேங்களா, அவனை எக்ஸ்கவேட் பண்ணுறது, ஓகேங்களா, அவன் இருந்த இடத்த டெமாலிஷ் பண்ணுறது, அழிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணிக்கிருந்தாங்க. இதை எதிர்த்து பால கங்காதர் திலக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருடைய கேசரி அண்ட் மராட்டா ஓகேங்களா அந்த நியூஸ் பேப்பரை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணுவார்னா இந்த பர்டிகுலர் அராஜகத்தை பற்றி எழுதுவார். இதுக்காண்டி அவரை ஜெயிலே தூக்கி போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ட் தான் இப்போ நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் பர் திஸ் ஆக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது யூனியன் டெரிட்டரி தேர் இஸ் எ ஸ்பெஷல் மெஷர் வந்து கொண்டு வர முடியும் டு கண்டெயின் அவுட் பிரேக். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டெம்பரவரி ரெகுலேஷனாக இருக்கும். அந்த டெம்பரவரி ரெகுலேஷன் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவன் வந்து அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து அமௌண்ட் பே பண்ணணும் இல்லாட்டி எந்த மாதிரி தண்டனைகள் இது பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து என்ன ட்ராவலிங்கை தடுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்னா இந்த எபிடமிக் டிசீஸ் ஆக்டை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்டை வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஹீ ஹேவ் அ லீகல் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவர் மேலே வந்து என் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட். ஓகேங்களா? மறுபடியும் அதே பில்லு. நெக்ஸ்ட் மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் பில், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் பில் 2020. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ட்ஸ் ஆக்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் 2013 ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ஆக்டை கொண்டு வர போகிறாங்க. நம்ம கண்டியில் மொத்தம் 12 மேஜர் போர்ட் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேஜர் போர்ட் அத்தாரிட்டி பில்ல முக்கியமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் டிசிஷன். லைக் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு அந்த பர்டிகுலர் போர்ட்டில் ஓகேங்களா பர்டிகுலர் துறைமுகத்தில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப் ரிலேட்டட் முடிவு, டேரிஃப் ரிலேட்டாக எந்த மாதிரியான டியூட்டிஸை வந்து போடுறது அந்த மாதிரியான முடிவுகளை ஒரு தனியாக ஒரு அத்தாரிட்டியை வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் பில் மூலமாக அந்த பர்டிகுலர் போர்ட்டுக்கு டேரிஃப் ஃபிக்சேஷன் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி கொண்டு வராங்க. அவங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி ஒரு
அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டி, ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை அங்கே வச்சே தீர்த்துக்கிற மாதிரியான விஷயங்களையும் கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் அண்டு உங்களுக்கு ஃபாஸ்டர் டெசிஷன் மேக்கிங் கொண்டு வர்றதுக்காண்டியும். நெக்ஸ்ட் கவர்னன்ஸ் மாடலில் உங்களுக்கு லேண்ட்லார்ட் போர்ட் மாடல். நான் இதை பற்றி லேண்ட்லார்ட் போர்ட் மாடல்னா என்னன்னு உங்களுக்கு பிப்ரவரி மந்த்லேயே சொல்லியிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொண்டு வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் 1963 கிட்டத்தட்ட ஒரு 134 செக்ஷன் இருந்திருக்கும். ஓகேங்களா. அதை 76 கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போர்டுக்கு, அதாவது மேஜர் போர்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அதில் கிட்டத்தட்ட 13 மெம்பர் இருப்பாங்க, அதையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, சரி 17 to 19 மெம்பர் இருப்பாங்க, அதையும் கம்மி பண்ணிட்டாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்டோட அத்தாரிட்டிஸ் தான் அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட அத்தாரிட்டியும் உள்ளே கொண்டு வர இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாரிஃப் அத்தாரிட்டி ஆஃப் ஃபார் மேஜர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அண்ட் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PPP ஆப்ரேஷன் நடக்கும் பார்த்தீங்களா, லைக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஆப்ரேஷன் வந்து போர்ட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டாரிஃப் ஃபிக்சேஷன்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து என்னன்னா அவங்களே பண்ணிக்கலாம். தேர் இஸ் அட்ஜுடிகேட்டரி போர்டு. ஓகேங்களா. ஒரு அட்ஜுடிகேட்டரி போர்டும் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னா, இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மேஜர் போர்ட்டுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த போர்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் ஷுட் பி கிரியேட் ஸ்பெசிஃபிக் மாஸ்டர் பிளான் ஃபார் தட் பர்டிகுலர் போர்ட். ஓகேங்களா. அதுக்கு வந்து என்ன மாஸ்டர் பிளான் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பே அண்ட் அலவன்சஸ் கண்டிஷன் இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்குன்னா அவங்கள சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வாட் இஸ் லேண்ட்லார்ட் மாடல், நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வாட் இஸ் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்டை எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு கீழே கொண்டு வரோம் அப்படின்ற போது அந்த இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கலாம். அதனுடைய ப்ரொடக்ஷனை, சப்ளை, டிஸ்ட்ரிபியூஷனை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதுக்காண்டி அதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமருக்கு அது தேவைப்படும், அந்த நேரத்தில் அது அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ இப்போதைக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ், ஃபெர்டிலைசர், பல்சஸ், எடிபிள் ஆயில்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 ப்ராடக்ட் கிட்ட அதில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலுக்கு என்ன பவர் இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு புது கமாடிட்டியை இன்க்ளூடும் பண்ணிக்கலாம், அல்லது அதுக்குள்ளே இருந்து வெளியேவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஸ்டாக் தான் வந்து என்ன ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டாக் தான் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்துன்னா அந்த ஸ்டேட் வந்து அந்த பர்டிகுலர் எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டர் தன்னோட ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்துன்னா ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். உங்ககிட்ட வந்து இவ்வளோ தான் ஸ்டாக் வச்சுக்கணும் அந்த ப்ராடக்ட்டை, அதே மாதிரி இவ்வளோ ரேட்டு தான் நீங்கள் வந்து என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வேல பேசியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு எக்கனாமிக் சர்வேல நான் நடத்திருக்கேன், வேணா போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூபி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆர்டினன்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி பில். ஓகேங்களா. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோமியோபதி சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட் 1973ன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அந்த ஆக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் இதை கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி, இதை நான் மென்ஷன் பண்ணல, ஆக்சுவலாக நான் ரீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நேஷனல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மெம்பர் கமிட்டியை ரெடி பண்ணுறாங்க. அந்த 20 மெம்பர் கமிட்டியில் இருக்க மெம்பரை நியமிக்கிறதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் கமிட்டியும் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பில்லு வந்ததுலேருந்து ஓகேங்களா ஒரு 3 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ஃபார் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவலில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, பாலிசி அண்ட் ரெகுலேட்டிங் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஹோமியோபதி ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனுக்கு வந்து என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க எடுக்கிற முடிவுகளில் ஏதாவது எத்திக்கல் மிஸ்கண்டக்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, எத்திக்கல் மிஸ்கண்டக்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மேட்டரை வந்து என்னன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் மெடிக்கல் போர்டு, அந்த ஹோமியோபதி நேஷனல் கமிஷன் மெடிக்கல் போர்டு கொண்டு போகலாம். ஸோ ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து என்ன எத்திக்கல் மிஸ்கண்டக்ட், ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எத்திக்கல் மிஸ்கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் அவங்க மேலே வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஓகேங்களா. இதுக்கு அப்பீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்துப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் என்ஆர்சி, இதை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க பழச போய்ட்டு. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு யூபிஎஸ்சி பிலிம்ஸ் 2020 கேட்கறதுக்கான
சான்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் 2020. இந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குறோம் அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை எப்படிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் எ ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2012, ஓகேங்களா, 2012 இதை பற்றின விஷயங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் 2002 இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 2020 ப்ரொசீஜரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸுக்கும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன். இட்ஸ் அ இண்டிஜினியஸ் கண்டென்ட். ஓகேங்களா? இண்டிஜினியஸ் கண்டென்ட் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேங்கரோ இல்லாட்டி ஒரு மிஷின் கன்னோ வாங்குறாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வாங்குறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இண்டிஜினியஸ் கண்டென்ட் கண்டிப்பாக 10% இருக்கணுன்றாங்க. இண்டிஜினியஸ் கண்டென்ட்னா என்னங்க, நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே தயாரித்த பொருட்கள் அதில் 10% இருந்தால் மட்டும் வாங்குவாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன, ஒரு ப்ராடக்டை இனிமேல் அப்படியே வாங்கி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கா அப்படின்னா இல்லை. லீசிங் அப்படிங்கிறது, லீசிங்னா ஒரு ப்ராடக்டை லீஸுக்கு எடுத்து அதுக்கு ரெண்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணி அந்த ப்ராடக்டை லீஸ் முடிஞ்சுன்னா அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் கொண்டு வராங்க. ஸோ இதில் யாரெல்லாம் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறவனும் அல்லது அஸ் வெல் அஸ் ஃபாரின்காரனும் இதில் பங்கு பெறலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளோபல் லெவல் மேனுஃபேக்சர் இன் இந்தியா. ஓகேங்களா? குளோபல்காரன் மேனுஃபேக்சர் லெவல் இன் இந்தியாவில் பண்ணுறான் அப்படின்ற பொறுத்தில் ஒரு நியூ கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஜினியஸ் கண்டென்ட் கிட்டத்தட்ட 50% அப்படிங்கிறது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில். ஓகேங்களா? காஸ்ட் பேசிஸில் சொல்கிறாங்க. டோட்டல் காஸ்ட் பேசிஸில் கான்ட்ராக்ட் வேல்யூவில் 50% அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை இனிமேலும் மினிஸ்ட்ரிக்கு விற்கிறீங்க அப்படின்னா அதில் லாங் டேர்ம் ப்ராடக்ட் சப்போர்ட் கொடுத்தாகணும். லைக் வாரண்டி பீரியட் கிட்டத்தட்ட முடிஞ்சு அடுத்து ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ் வேரியேஷன் கிளாஸ். ப்ரைஸ் வேரியேஷன் கிளாஸ் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட், அதாவது ஏதோ ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த கம்பெனி 1000 crore மேலே, ஓகேங்களா, 1000 crore மேலே அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட வேல்யூ அண்டு அந்த இதை என்னன்னா நம்ம டிஃபென்ஸுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட சப்ளை பண்ணுறதுக்கு 60 மாதத்துக்கு 60 months மேலே ஆகும். ஓகேங்களா? அந்த இதை சப்ளை பண்ணுறதுக்கு 60 months மேலே ஆகும். அண்ட் அந்த ப்ராடக்டோட ரேட் 1000 crore மேலே இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு, ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ப்ரைஸ் வேரியேஷன் கிளாஸ்ன்னு கொடுக்குறாங்க. இந்த சென்ஸ் அவன் எப்போனாலும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா யோசிங்க, 60 month அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 5 வருஷம். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு அந்த ப்ராடக்டோட ரேட் எங்கேயோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இன்க்ரீஸ் ஆகிற ப்ராடக்ட்டை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 5 வருஷம் கழிச்சு நீ கொண்டாந்து கொடு அப்படிங்கும்போது இங்கே 100 ரூபாய்க்கு போட்டு அங்கே 1000 ரூபாய்க்கு அந்த ரேட்டோட அந்த ப்ராடக்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் அந்த கம்பெனிக்காரன் விற்றானா அவனுக்கு லாஸ் ஆகும்ல. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த ப்ரைஸ் வேரியேஷன் கிளாஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொண்டு வருவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடிஃபைடு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் ஸ்கீம் அப்படின்னா என்ன? அப்போ மாடிஃபைடு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது நம்ம கண்ட்ரியில் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி. ஓகேங்களா? நேஷ்னல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது நேஷ்னல் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் பாலிசி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2012 நேஷனல் எலக்ட்ரானிக் பாலிசின்னு ஒன்று வந்திருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பாலிசிக்கு கீழே எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் இப்போ 2020 ஓகேங்களா, 20 பார்க்கலாம், 19 ஓகேங்களா, 2019 ஓகேங்களா, நேஷனல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ் 2019 ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் பாலிசிக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடிஃபைடு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடிஃபைடு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் ஸ்கீமில் 2 இருக்குது. ஓகேங்களா? 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறது. அப்படின்னா என்னங்க கிளஸ்டர்? எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், அதாவது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃபெசிலிட்டி சென்டர். ஓகேங்களா? 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், இன்னொன்று காமன் ஃபெசிலிட்டி சென்டர். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் பண்ண போகிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் எந்த மினிஸ்ட்ரிக்கு யாருக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெசிலிட்டி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காமன் ஃபெசிலிட்டி சென்டர். ஓகேங்களா? காமன் ஃபெசிலிட்டி சென்டர்
சாரி மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் மாற்றி சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதில் இல்லை, இதில் கிடையாது. அது எதில் வருது, மாற்றி சொல்லியிருக்கேன். ஓகே எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாகிரபிக்கல் ஏரியாவில் உங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா. காமன் ஃபெசிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் டெவலப்மெண்ட், சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன இதில் பேசியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் இதில் எக்ஸஸாக இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு இதுக்குமான இந்த இது கொடுத்துருக்குறேன், அது ரெண்டையும் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் குரூப்பில், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், எம்பி லேட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் எம்பி லேட் ஸ்கீம் 1993 வந்திருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்கீம் ஆரம்பித்ததுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்பிக்கு கொடுப்பாங்க. அந்த எம்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை அவருடைய தொகுதிக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% ஓகேங்களா. 15% யாருக்காண்டி செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் பாப்புலேஷனுக்காண்டி செலவு பண்ணணும். அதுக்கடுத்து 7.5% அமௌண்ட்டை யாருக்கு இது பண்ணணும்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு செலவு பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்ம சென்னையில் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கிடையாது. சென்னைக்கு எம்பி இருக்கானுங்க. சென்னை எம்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்து ஏரியாவில் இருக்கிற பக்கத்து எம்பியோட ஏரியாவில் இருக்கிற ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஓகேங்களா, அவங்களுக்கு 7.5% செலவு பண்ணணும். ஷெட்யூல் காஸ்ட் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் இருக்க மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட 75 lakh அமௌண்ட் கிட்ட அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த எம்பி லேட் ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க? இந்த எம்பி லேட் ஸ்கீமில் அதே ரோடு போடுறது, கல் நட்டுறது, இதுதான் ஓகேங்களா. இதில் எந்த மாதிரியான ஸ்கீம், பீரியாரிட்டி ஸ்கீம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எம்பி என்ன பண்ணலாம், அட்வைஸாக கொடுக்கலாம். அந்த எம்பி வந்து அட்வைஸ் தான் கொடுக்க முடியுமானா, எஸ் ஹீ கேன் டூ ஏ ரெக்கமெண்டரி ரோல். அவர் வந்து ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டை கிராண்ட்ஸ் இன் எய்டாக கொடுப்பாங்க, டைரெக்டாக வந்து எதுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிக்கே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இந்த அமௌண்ட்டை டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா இது எம்பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணணும் ஓகேங்களா. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்றாப்புல டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி லைக் கலெக்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கு வந்து என்னன்னா சாங்ஷன் பண்ணி அதுக்கு ஃபண்டையும் அலோகேட் பண்ணுவாங்க. இட் இஸ் அ நான் லேப்சபிள் ஃபண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் செலவு பண்ணலாட்டி அடுத்த வருஷம் மறுபடியும் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருமானா கிடையாது ஓகேங்களா. நான் லேப்சபிள் ஃபண்ட் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரிப்ட் இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது சொல்லலாம். இப்போ லோக்சபா மெம்பர் இருக்காரு, அவருக்கு வந்து கான்ஸ்டியூன்சிஸ் இருக்கும், செலவு பண்ணிப்பார். இது ராஜ்யசபா மெம்பருக்கு, ராஜ்யசபாவுக்கு கான்ஸ்டியூன்சி கிடையாது, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்து எத்தனை பேர்னாலும் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ ஸ்டேட்டில் ஓவராலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் எம்பி ஆஃப் ராஜ்யசபா. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே அவங்க எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியானாலும் செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணலாம். இதே இது ஒரு நாமினேட்டட் மெம்பர் இருக்கிறாரு, ஒரு நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவை, இந்தியாவில் இருக்க எந்த ஏரியாவும் செலக்ட் பண்ணி அதில் அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம் ஓகேங்களா, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொடுக்க சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஷெட்யூல் H1 ட்ரக்ஸ் ஓகேங்களா. அதை இந்த பர்டிகுலர் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் கீழே தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வேரியேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ அதுக்கு நான் ஒரு பர்டிகுலர் பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு, இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அந்த நோட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ மொத்தம் 3 வகையான முக்கியமான ட்ரக்ஸை பற்றி பேசுவாங்க. ஒன்று ஷெட்யூல் H ஓகேங்களா, இன்னொன்று ஷெட்யூல் H1, இன்னொன்று ஷெட்யூல் எக்ஸ் ஓகேங்களா. இப்போ இந்த குளோரோகுயினின் அப்படின்னு ஒரு அந்த மலேரியா மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை ஷெட்யூல் H1 கொண்டு வந்திருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெட்யூல் H1 கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஷெட்யூல் Hனா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் மருந்தை இப்போ ஒரு மெடிக்கல் கடையில் போய் கேட்குறீங்க, அந்த ஷெட்யூல் Hல இருக்க மருந்து, லைக் இப்போ ஒரு கேன்சர் மாத்திரை அது ஷெட்யூல் Hல இருக்குன்னு வைங்களேன். அந்த ஷெட்யூல் Hல இருக்க அந்த கேன்சர் மாத்திரையை வாங்க போகிறீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் வாங்க முடியும். அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், லைக் ஒரு ரிஜிஸ்டர்ட் டாக்டர் மட்டும்தான் அதை எழுதி கொடுத்து அதை நீங்கள் வந்து என்ன ப்ரெஸ்கிரிப்ஷன் போயிட்டு வாங்க முடியும். அதே இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டீட்டெயில், நீங்கள் யாருக்கு வந்து விற்றுருக்கீங்களோ அந்த, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர்
அந்த மெடிக்கல்காரன் விற்றுருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ன பண்ணணும்னா யாருக்கு விற்றான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவன் வச்சிருக்கணும். ஓகேங்களா, யாருக்கு விற்றாங்கிறத டீட்டெயில் வச்சிருக்கணும். அதேமாதிரி அந்த பர்டிகுலர் ட்ரக்கில் என்ன பண்ணியிருக்கணும்னா RX அப்படிங்கிற சிம்பிள் ரெட் கலரில் போட்டிருக்கணும். ஓகேங்களா, இதே இது ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ரூல்ஸ் தான், எல்லாமே சேம் ரூல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XRXன்னு மென்ஷன் ஆயிருக்கும். அதில் RXன்னு மட்டும் பார்த்தோம், இல்லை XRX அல்லது NRX அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல் H1 அப்படிங்கிறது 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஆன்டிபயாட்டிக்ஸ், ஆன்டி டியூபர்குலோசிஸ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுலேயும் ரெட் கலரில் தான் மென்ஷன் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவனுக்கு வித்தீங்க அப்படிங்கிறத 3 வருஷத்துக்கு அந்த டேட்டாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் FRPM ஆக்ட். நீங்கள் தயவுசெய்து FRPM ஆக்ட் இதில் உங்கள் புக்கில் இருக்கும், உங்களுடைய மேக்ரோ எக்கனாமிக் புக்கில் இருக்கும், அதை போய் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கம்பெனிஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஸ்கீம் 2020 அண்ட் ரிவைஸ்டு LLP செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2020. ஓகேங்களா, இந்த 2 ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். கம்பெனிஸ் இந்த 2 ஸ்கீமே எதை பொறுத்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த COVID-19 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையுமே கொண்டு வந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஒன்று வந்து கம்பெனிக்கு, ஒன்று வந்து கம்பெனிஸ்க்கு, கார்பரேட்டுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப். அப்படின்னா என்னங்க லிமிடெட் கம்பெனினா நம்ம கார்பரேட்னா தெரியும். அப்போ லிமிடெட் லையபிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒரு கம்பெனி மாதிரி அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பெனினா யாருக்காவது ஒருத்தருக்கு அங்கே லையபிலிட்டினா என்ன, அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கும் அங்கே நடக்கிற பாசிட்டிவ்ஸுக்கும் யாராவது வந்து ஒருத்தர் பொறுப்பெடுத்துப்பார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே லிமிடெட் லையபிலிட்டி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பார்ட்னர்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணுனா இன்னொரு பார்ட்னர் அதுக்கு பொறுப்பேற்றுக்குமானா கிடையாது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் கார்பரேட்டில் அப்படி கிடையாது. கார்பரேட் ரெடி ஆயிடுச்சா அவர் மொத்தமாக எல்லாருமே வந்து சாவானுங்க. ஓகேங்களா, ஸோ இதில் கம்பெனிஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஸ்கீம் அண்ட் லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த காமன் ரூலை உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி அது வந்து கம்பெனிஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஸ்கீமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதே இது லிமிடெட் லையபிலிட்டி இது பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, 2008ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, லிமிடெட் லையபிலிட்டி ஆக்ட் 2008. இந்த ரெண்டு இதுக்கு கீழேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அல்லது அந்த கம்பெனி ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குன்னு என்ன ஒரு டேக்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு டேக்ஸை வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சம் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, அந்த டீட்டெயிலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த டீட்டெயிலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் எல்லாம் கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் COVID-19 வந்ததுனால நிறைய கம்பெனி நடிச்சு, அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டன் ஆஸ் வெல் அஸ் இன்சென்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களாம் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா, இன்சென்டிவ்ஸ்னா கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இல்லாட்டி அமௌண்ட்டை கம்மி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் உங்களுக்கு வந்து அந்த இதை பர்டிகுலர் அந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்மை வாங்குறதுக்கு ஒரு 50 ரூபா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஃபார்மை வாங்குறதுக்கு 50 ரூபா, அதை ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கு 150 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் மேலே ஏதாவது வந்து ஃபினான்ஷியல் பர்டன் வருது அப்படின்னாலும் அதையும் வந்து என்னன்னா இது வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேலே ஏதாவது வந்து ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது மூலமாக கேன்சல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஆல்டர்னேட்டிவ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட். தயவுசெய்து இதை நீங்களே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப பழைய ஃபண்டுங்க. பிரதான் மந்திரி லகு வியாபாரி மன்தன் யோஜனா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷாதி பரியோஜனா, இதுவும் நம்ம பார்த்தாச்சு, மறுபடியும் வேணால் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் வெஞ்சர் ஃபண்ட். நார்த் ஈஸ்ட் வெஞ்சர் ஃபண்ட் ஐ திங்க் இதையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன், என்னால் சொல்கிறேன். வெஞ்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி. ஓகேங்களா, அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது. நார்த் ஈஸ்ட்னு சொல்லிட்டாங்களா, அப்போ மினிஸ்ட்ரி என்னங்க, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே நார்த் ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துருந்தா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு லிமிடெட் இது மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. 2017 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்னா என்ன அர்த்தம்ங்க, கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்து கவர்மெண்ட்டோ அல்லது பர்டிகுலர் அந்த பேங்க்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ட்ரைபல் ஏரியாவில் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சத்துலேருந்து 10 கோடி ரூபாய் கிட்ட அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து லாங் பீரியடுக்கு வந்துன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் வந்துன்னா இது. அதுக்கடுத்து PM உஜ்வாலா யோஜனா பார்த்தாச்சு ஆல்ரெடி.
நெக்ஸ்ட் ஃபாரினர் ட்ரிபியூனல். ஓகேங்களா? வாட் இஸ் ஃபாரினர் ட்ரிபியூனல்? ஃபாரினர் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை. இப்போ நமக்கு அஸ்ஸாமில் என்ஆர்சி போயிட்டு இருக்கு. அதில் ஃபாரினர் ட்ரிபியூனல் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் இந்தியாக்காரரா ஃபாரின்காரரா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா ஃபாரினர் ட்ரிபியூனல். ஓகேங்களா? ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். என்ன மினிஸ்ட்ரிக்கு என்ன இதுக்கு கீழே பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரினர் ட்ரிபியூனல் ஆர்டர் 1964 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த பர்டிகுலர் இதுக்கு கீழே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரினர் ட்ரிபியூனல் ஆர்டருக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிபியூனலை வந்து ஒவ்வொரு இதுலையும் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பவரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கலெக்டருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பவரை பிரித்து கொடுத்துட்டாங்க. சாரி, ஓகே. யார் வந்து இந்த ட்ரிபியூனல் ஃபாரின் ட்ரிபியூனலில் யார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டவுட்ஃபுல் ஓட்டர். ஒருத்தர் வந்து டவுட்ஃபுல் ஓட்டர் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா இவன் இந்தியன் சிட்டிசனா இல்லையா அப்படின்னு அவனுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். இருந்தாலும் ஓகே நீ இந்தியாவில் இவ்வளோ நாள் இருந்திருக்க, உனக்கு வந்து ஓட்டிங் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஃபுல் ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பார்டர் போலீஸ் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி இவன் இந்தியன் சிட்டிசனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் ட்ரிபியூனலுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த வரைக்கும் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன இது வரைக்கும் என்னன்னா இந்த 2 வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. இனிமேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே இண்டிவிஜுவலாக போயிட்டு ஃபாரின் ட்ரிபியூனல் அப்ரோச் பண்ணி நான் வந்து ஃபாரினர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? என்ஆர்சி வந்துச்சுன்னா ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம். வாட் இஸ் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம் அப்படிங்கிறதுனா ஆஸ் பர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. ஓகேங்களா? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. அந்த 1986 ஆக்டுக்கு கீழே ஒரு கன்சியூமர் வந்து என்ன ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு அப்படின்னா அதை ரெட்ரஸல், ஓகேங்களா, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு மொத்தம் 3 வகையான ஸ்ட்ரக்சர் 3 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. 3 டயர் ஸ்ட்ரக்சர்னா நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரம் அப்படிங்கிறது என்ன ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கும். அதோட ஹெட் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா ஆகிறதுக்கோ அல்லது ஆனவரையோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க. இதே ஸ்டேட் லெவலில் இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைகோர்ட்டோட ஜட்ஜுக்கு ஈக்குவலான வந்து பொசிஷன்ல அந்த தகுதி இருக்கிறவரை வந்து என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. ஸோ இதில் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுக்குமே வரும். கூட்ஸ்னா ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம் தெரியும். சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த டெலிகம்யூனிகேஷன் அல்லது டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வரும். ஓகேங்களா? சரி, இப்போ எவ்வளோ அமௌண்ட் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இந்த இது பண்ணலாம் அப்படின்றதையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இதெல்லாம் இந்த பர்டிகுலர் இதை தெரிஞ்சுக்கணும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒருத்தர் இப்போ ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த சர்வீஸுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் போயிட்டு வந்து கன்சியூமர் கோர்ட்டில் நிற்க முடியுமானா முடியவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே நீங்கள் ஒருத்தரை வந்து கொண்டு வந்து கன்சியூமர் கமிஷனுக்கு கீழே கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வரலாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக கோர்ட்டுக்கும் போகலாம். ஓகேங்களா? டைரெக்டாக கோர்ட்டுக்கும் போகலாம். அல்லது நீங்கள் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அந்த அத்தாரிட்டி இருக்கானுங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கீழேயும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் கன்சியூமர் இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணுமானா தேவையில்லை. தெர் இஸ் கோர்ட் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது. பட் நாமினல் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு வாங்குவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்னன்னா கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019. கொஞ்சம் முக்கியமானது ரெண்டுமே. ஓகேங்களா? ரெகுலேட்டர், ஓகேங்களா, செப்பரேட் ரெகுலேட்டர் கொடுக்கல. பட் என்னன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி கொண்டு வந்தாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பழைய நியூஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா பழைய ஆக்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த பொருளை வாங்குனீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து ஒரு பொருளை வாங்கினாரோ அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாரோ, ஓகேங்களா, அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாரோ அல்லது அவர் எந்த ஏரியாவில் வேலை பார்க்குறாரோ அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர், ஓகேங்களா, கன்சியூமர் வந்து என்னன்னா சிவில் கோர்ட்டில் தான் என்னன்னா அவருக்கு அந்த ரெமடிஸ் வந்து இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்துன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக அந்த ப்ராடக்டோட லையபிலிட்டி இவர் மேலே தான் நான் கேஸை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டலாம். இதுக்கு முன்னாடி பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, நேஷனல் லெவலில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இ-காமர்ஸ், இதுக்கு முன்னாடி இ-காமர்ஸ் இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. இப்போ இ-காமர்ஸையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து மீடியேஷன் செல்ஸ். மீடியேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ உங்களுக்கும் ஒரு கம்பெனிக்கு இடையில பிரச்சனை வருது. அந்த கம்பெனிக்கு இடையில பிரச்சனை வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீடியேட்டராக இது பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மீடியேஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை, இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் ஃபார் ட்ரைபல்ஸ். டெக் ஃபார் ட்ரைபல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ட்ரைபலில் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா கம்பெனிஸ், அதாவது என்ன புதுசு புதுசாக ஆட்களை இது பண்ணுறது ஓகேங்களா, நிறையா கம்பெனி தொடங்கி இது பண்ணுறதுக்கு தான் ஓகேங்களா. ஸோ டெக் ஃபார் ட்ரைபல்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டெவலப் ட்ரைபல் ஆண்டர்பிரினர்ஷிப். இதில் பாருங்கள் ட்ரைபல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபலுக்கு கீழே வரும். ஸோ இதில் என்ன ஒரு மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ ஓகேங்களா. ஸோ அவங்களும் சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் பிரதான் மந்திரி வன்தன் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை வந்து இது டெவலப் பண்ணுறது. அப்போ அதுக்கு ஏற்றாப்புல ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. கிட்டத்தட்ட 30 days ப்ரோக்ராம் வந்து இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. 6 weeks ஓகேங்களா. டோட்டலாக 120 செஷன்ஸ் இதில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஓகேங்களா. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ஸ் கரிக்குலத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்காலஜி, ஆண்டர்பிரினர்ஷிப் காம்படன்சிஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க, எந்தெந்த ஏரியாவுக்குலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு பண்ண போகிறாங்கன்னா அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஓகேங்களா. மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் பெரிய பெரிய மரத்தெல்லாம் வெட்டி விற்கக்கூடாது, கீழே சொல்லி பொறுக்கிறது, அதுக்கடுத்து வந்து அங்கே இருக்கிற அந்த அபூர்வமான விஷயங்களை எடுத்து அதில் ஏதாவது வந்து கைவினை பொருட்கள் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது தான் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a வன்தன் கேந்திராஸ் ஓகேங்களா. வன்தன் கேந்திராஸ்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வன்தன் விகாஸ் கேந்திராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. வன்தன் கேந்திராஸ்னா ஸ்கூல் மாதிரிங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேதர் பண்ணுறது ஓகேங்களா. அதுக்கடுத்து அவங்களுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை கேதர் பண்ணுறது, இது வந்து வன்தன் கேந்திராஸ். வன்தன் விகாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு லைக் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஓகேங்களா, படிப்பு ப்ரமோட் பண்ணுறது ஓகேங்களா, அவங்கள ப்ரமோட் பண்ணுறது. ஸோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடியூஸ் வந்து என்ன, அதாவது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் 20% இருந்து கிட்டத்தட்ட 60% இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதா இதில் பண்ணுவாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் இட்ஸ் அ நோடல் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி. இதுக்கடுத்து அதுக்கு கீழே ட்ரைஃபர்டுன்னு ஒரு இது வரும். ஸோ அவங்க தான் வந்து என்ன டோட்டலாக பார்த்துக்கிறாங்க நேஷனல் லெவலில். இதுக்கடுத்து ஸ்டேட் லெவலு, அதுக்கடுத்து என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலு ஓகேங்களா. நெக்ஸ்ட் எம்எஸ்பி ஃபார் எம்எஃப்பி. எம்எஸ்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இந்த எம்எஃப்பி அப்படிங்கிறது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 12 ப்ராடக்ட்ஸுக்கு ஓகேங்களா, கிட்டத்தட்ட 12 ப்ராடக்ட்ஸுக்கு இந்த இதை பண்ணுறாங்க ஓகேங்களா. இது எந்தெந்த ஸ்டேட்டில், எல்லா ஸ்டேட்லையும் இது உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 5th ஷெட்யூல் ஸ்டேட் ஓகேங்களா. 5th ஷெட்யூல் ஸ்டேட்னா அங்கே போய் பாருங்கள், இல்லாட்டி இங்கே கொடுத்துருக்காங்க ஆந்திரா, சத்தீஸ்கர், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். ஸோ இந்த ஸ்டேட்லலாம் இந்த பர்டிகுலர் எம்எஸ்பி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேஷனலைஸ்டு ஓகேங்களா, நான் நேஷனலைஸ்டு ஆர் நான் மோனோபோலைஸ்டு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னா லைக் அந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு அல்லது லைக் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸ்லாம் வந்து இந்த பர்டிகுலர் இதை பண்ணுறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ரெமுனேட்டிவ் ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காண்டி ஓகேங்களா. கிட்டத்தட்ட 12 ப்ராடக்ட், அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. இதை எப்படி இந்த எம்எஸ்பி வந்து இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெவல் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை அந்த பர்டிகுலர் ட்ரைபல்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க ஓகேங்களா. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிச வேல்யூ அடிஷன், பிரைமரி வேல்யூ அடிஷன், அதுக்கடுத்து சப்ளை செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல்டு ஸ்டோரேஜ், இது எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நியூ மெஷர்ஸ் அண்டர் பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா. இதுனா என்ன, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் யோஜனா அப்படிங்கிறது ரொம்ப பழைய 2016 வந்து ஒரு யோஜனா. இந்த யோஜனாவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி லாண்ட்ரிங்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்காண்டி தான் இந்த பர்டிகுலர் அவங்கள வந்து அவங்ககிட்ட இருந்து மணியை வந்து இது வந்து வாங்குறதுக்காண்டி தான் இந்த பர்டிகுலர் யோஜனாவை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த யோஜனா முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக இந்த COVID-19 வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 1.70 லட்சம் கோடி ரிலீஃப் மெஷர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் அமௌண்ட் 1.70 லட்சம் கோடிங்கிறது பட்ஜெட்டில் வந்தது. அந்த பட்ஜெட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா COVID-19 எழுதிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதில் தான் வந்து ஈஸியாக வந்து ஸ்கீம்னு மாற்றிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 வேலை பார்க்குறாங்களா அந்த எம்ப்ளாயிஸ் ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர் சென்டர்ஸ் அண்ட் அதில் வேலை பார்க்குற பீப்புளுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பேஷண்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க லைக் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் PM காரிப் கல்யாண் ஆன் யோஜனா. அந்த யோஜனா படி என்ன பண்ணுறாங்கன்னா 5 கிலோ அரிசி வந்து இலவசமாக கொடுக்குறது, 1 kg தாள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு ஓகேங்களா.
அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பல்சஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது. ஓகேங்களா, ஃபார்மருக்கு வந்து இந்த பிஎம் கிஷான் யோஜனா மூலமாக அந்த 2000 கொடுக்குறாங்கல்ல அந்த வேலை. நெக்ஸ்ட் வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு என்னென்னா கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவில் உங்களுக்கு 500 நெக்ஸ்ட் 3 மாதத்துக்கு 500 போடுறது. ஓகேங்களா, 15,000க்கு கீழே எவனெல்லாம் சம்பளம் வாங்குறானோ அவனுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு 24% ஆஃப் மந்த்லி வேஜஸ் வந்து கொடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதுக்கடுத்து எம்ஜி நரேகால ஒரு 20 ரூபா சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கடன் வாங்குறது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்னன்னா இபி எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு, வெல்ஃபேர் ஃபண்டு இதில் தான் கொஞ்சம் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா COVID-19க்கு எக்கனாமிக் ரிலீஃப் பேக்கேஜ் கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு தேவையில்லை. அதாவது ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறது இதெல்லாம். அதுக்கடுத்து ரேர் டிசீஸு அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல். நம்ம கண்ட்ரியில் கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த மாதிரி நல்லா இருக்குது இல்லை மோசமாக இருக்குது? நல்லா இருக்கலாம் கிடையாது, மோசமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் ஓகேங்களா பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் படி நம்ம கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூலில் பிளே கிரவுண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி கிடையாதான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பட்ஜெட்ரி அலோகேஷனில் 20% ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு போகிறதே இல்லையா. 27% ஆஃப் ஓகேங்களா 27% ஆஃப் அமௌண்ட்டு கட் பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோ ப்ராக்ரஸ் இன் கிளாஸ் ரூம் பில்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சமகரா சிக்ஷா ஸ்கீம், இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஸ்கீமை போய் படிங்க. கிட்டத்தட்ட 71% ஆஃப் அமௌண்ட்டை தான் செலவு பண்ணுறாங்க, 79 அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுறது இல்லை. நம்மளுடைய டீச்சர்ஸ் வேகன்சியும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நம்ம இதில் இந்த பிளே கிரவுண்டெல்லாம் பெட்டராக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பெட்டர்ஸ் கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்சனார் ஃபாரஸ்ட் டிசீஸ். இந்த கெய்சனார் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உங்களுக்கு கெய்சனார் ஃபாரஸ்ட்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே வர்ற டிசீஸ். இது என்னன்னா மங்கீஸ். ஓகேங்களா, அதாவது மங்கீஸில் வந்து வரக்கூடியது. மங்கீஸில் அந்த பேன் இருக்கும் பார்த்தீங்களா, டிக்ஸ். ஓகேங்களா, தலையில் இருக்க பேன், அதன் மூலமாக வரக்கூடியது தான் இந்த வியாதி. இந்த பர்டிகுலர் வியாதிக்கு வேக்சின் இருக்கா அப்படின்னா வேக்சின் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் வியாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோ மங்கி மூலமாக யாருக்கு பரவும் அப்படின்னா கோட்டு, கவ்வு, சீப்பு இதெல்லாம் பரவும். சரி, அதில் உள்ள பாலெல்லாம் நம்ம குடித்தோம்னா ஏதாவது ஆகுமானா அதெல்லாம் எதுவும் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி இந்த பர்டிகுலர் கோவிட்னு பாருங்கள். இந்த கைனோசர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படிங்கிறது எபிசோட்டிக்ஸ்னு என்ன ஆன்லைன் போய் படிங்க, இல்லாட்டி அந்த இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து இது ஆக்குபேஷனல் இதையும் சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு மங்கி மூலமாக ஒரு பர்டிகுலர் மாடுக்கு பரவிடுச்சு அப்படின்னா அந்த மாட்டு மந்தையில் யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கெய்சனார் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது, பட் வேக்சின் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொரோனா வைரஸ் பேண்டமிக். ஓகேங்களா, அதாவது அவுட் பிரேக்னா என்ன, எபிடமிக்னா என்ன, பேண்டமிக்னா என்ன, இந்த மூணுக்குமான டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவுட் பிரேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன் ரைஸ் ஆஃப் கேசஸ். ஓகேங்களா, ஒரு கேஸ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிறது. ஓகேங்களா, டெத்து எல்லாமே. ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் பிளேஸில். இது எபிடமிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் ரீஜியனில் பர்டிகுலர் பாப்புலேஷனுக்கு வர்றது தான் எபிடமிக். இது பேண்டமிக்னா வேர்ல்டு ஃபுல்லாக வருது. தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, அதுதான் பேண்டமிக். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கடுத்து கோவிடை பற்றி தாங்க எல்லாமே இருக்கும். ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒன் ஹெல்த் கான்செப்ட் இதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் இன்வோக்ஸ் எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட் இதுவும் பார்த்தாச்சு. எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஹண்டிங்டன் டிசீஸு. சரி, ஹண்டிங்டன் டிசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹண்டிங்டன் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜெனட்டிக் டிசார்டர். ஓகேங்களா, ஜெனட்டிக் டிசார்டர்னா இந்த ஹண்டிங்டன் அப்படிங்கிற டிசீஸ் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சில புரோட்டீன். ஓகேங்களா, ஹண்டிங்டன் டிசார்டர் வர்றதுக்கு சில புரோட்டீன் தான் காரணம். ஓகேங்களா, ஸோ அந்த புரோட்டீன் வராததுனால நிறைய புரோட்டீன், அதாவது நம்ம உடம்புல இன்னும் கிரியேட் ஆக வேண்டிய புரோட்டீன்லாம் என்னது டிக்ரீஸ் ஆகுதான். ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹண்டிங்டன் டிசீஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஜெனட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பர்டிகுலர் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொரோனா பேண்டமிக். ஓகேங்களா, மறுபடியும் கொரோனா தாங்க வரும். அதுக்கடுத்து பூஸ்ட் பல்க் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங். நம்ம கண்ட்ரியில் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா, ட்ரக்ஸ்னால் என்ன, மாத்திரை மருந்து தாங்க ட்ரக்ஸு. அதை வந்து பல்காக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மொத்தம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக் பார்க்ஸ்னால் என்னங்க, அந்த கிளஸ்டர்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், அது மாதிரி பார்க்ஸ். ஓகேங்களா, அதாவது நிறைய கம்பெனிஸை ஒரே இடத்துல இது பண்ணுறது. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னா என்ன அர்த்தம்,
நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இன்சென்டிவ் கொடுக்குறது, அதான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த இது என்ன கோவிட்-19 வந்ததுனால இந்த இதை பர்டிகுலர் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து 5% கிட்ட இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் வேல்யூ கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் சேல் ஆகும். ஸோ அதுக்காண்டி கொடுக்குறது கிட்டத்தட்ட 5% இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம 2 ஸ்கீம் பார்த்தோம். என்னங்க, ப்ரமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக் பார்க்ஸ். இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதை தாங்க அங்கே மாற்றி சொல்லிட்டேன். ப்ரொடக்ஷன் ஆஃப் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல், அவங்க தான் பண்ணுவாங்க த்ரூ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலமாக. சரி, எந்தெந்த மெடிக்கல் டிவைஸுக்கு கீழெல்லாம் இதை பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் 4 கேட்டகரி ஆஃப் மெடிக்கல் டிவைசஸ். அது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத், நெக்ஸ்ட் வேர்ல்டு டூபர்குலோசிஸ் டே, அதுக்கடுத்து என்ன கோவிட்-19 சவுத் கொரியாவில் எப்படி இது பண்ணாங்க, அக்யூட் என்செஃபலைட்டிஸ் சிண்ட்ரம்ஸ் இது பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஃப்ரீடம் இன் த வேர்ல்டு 2020 தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கண்ட்ரி பை கண்ட்ரி சிபிசி ரிப்போர்ட். கண்ட்ரி பை கண்ட்ரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? இப்போ கண்ட்ரி பை கண்ட்ரி ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேக்ஸ் அத்தாரிட்டி, ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி நம்ம கண்ட்ரியில் இருக்குது, அந்த கம்பெனி வந்துன்னா டேக்ஸ் பே பண்ணுறான். அந்த கம்பெனியோட இன்னொரு இடம், ஓகேங்களா, இன்னொரு இடத்துல அந்த கம்பெனி இருக்குது, அங்கேயும் வந்து அவன் டேக்ஸ் பே பண்ணுவானா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது என்ன, பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதாவது டபுள் டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் டாக்ஸேஷன். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் அவன் சம்பாதிக்கிற காசுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், இன்னொரு இதில் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கடுத்து பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல சம்பாதிச்சுட்டு, ஓகேங்களா, ஒரு இடத்துல சம்பாதிச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல போயிட்டு டேக்ஸே இல்லாத கண்ட்ரியில் போயிட்டு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை போயிட்டு பதிக்கிடுவானுங்க. ஓகேங்களா? இதுதான் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் OECD என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இதை ஒரு ஆக்ஷன் பிளானை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் டைரக்ட் டேக்ஸ், ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி பை கண்ட்ரி ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கண்ட்ரியில் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிலாம் இருக்கான், அதே கம்பெனி உங்கள் கண்ட்ரிலையும் இருக்கான், அதனால இந்த ரிப்போர்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன், ஸோ இவன் வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்கான், இவன்டா மிச்சத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் அந்த கண்ட்ரி பை கண்ட்ரி ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ கண்ட்ரி பை கண்ட்ரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த OECD ப்ரொவிஷனுக்கு கீழே வரக்கூடியது. அதுக்கடுத்து என்ன, இந்த இதில் முக்கியமான இன்னொரு கன்வென்ஷனும் இருக்குது. அது என்ன கன்வென்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிலேட்டரல் கன்வென்ஷன் டு இம்ப்ளிமெண்ட் டேக்ஸ் ரிலேட்டட் ட்ரீட்டி. ஓகேங்களா? டேக்ஸ் ட்ரீட்டி ரிலேட்டட் மெஷர்ஸ். இது எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா OECD-யும் G20-யும் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் there is a rules and regulation to shifting a profits. ஓகேங்களா? ஒருத்தர் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ப்ராஃபிட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு, அதாவது டேக்ஸ் இருக்கிற கண்ட்ரிலேருந்து டேக்ஸ் இல்லாத கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து கவனிக்கிறது தான் இந்த பர்டிகுலர் இது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்டியை அப்யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா there is a mutual agreement procedure. ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர் இருக்குன்னா அந்த இதில் வந்து என்ன எந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறதையும் இவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேரோட டேக்ஸ் ட்ரீட்டியும் வந்துன்னா இது செக் பண்ணி இந்த விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் சில ப்ரொவிஷன்ஸை வந்து வெளியே வைக்கிறது, லைக் வந்து டேக்ஸை வந்து பே பண்ணுறாருப்பா, இந்த டேக்ஸில் சில ப்ரொவிஷன்ஸை மட்டும் நீ வச்சுக்கோ, சில ப்ரொவிஷன் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ட்ரியும் வந்து என்ன அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ல்டு கன்சியூமர் டேஸ் தேவையில்லை. பிஸ்னஸ் ஓகேங்க, இதோட வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ இதோட PDF வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.